சொல்லுங்க எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய முழங்கால்களை முடக்கி, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு செய்ய போகிற கிருபை மிக பெரியது. அவர் நம்மை ஆச்சரியமாய் கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். இந்த 21 நாட்களும் முடியும் போது ஒரு பெரிய மகிமையை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. அவருடைய சித்தம் இல்லாமல் நமக்கு ஒன்றும் நடப்பதில்லை. அவர் நமக்காக சகலத்தையும் நன்மையாய் மாற பண்ணுகிறவர். அவரிடத்திலே சேரும் போது அவர் நமக்காக வழக்காடுகிற கர்த்தர். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற கண்மலையாகிய கர்த்தர். நீர் என் தயாபர, நீர் என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர், என் துருகம், என் அடைக்கலம். ஹல்லேலூயா. என் சத்துருக்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற ஒரு நல்ல தேவன். ஆண்டவரே நன்றி. நீ சொன்னால் போதும் செய்வே, நீர் காட்டும் வழியில் நடப்பே, உம் பாதம் ஒன்றே பிடிப்பே, என் அன்பு இயேசுவே. சொல்லோ, நீ சொன்னால் போதும் செய்வே, நீர் காட்டும் வழியில் நடப்பே, உம் பாதம் ஒன்றே பிடிப்பே, என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வே, நீர் காட்டும் வழியில் நடப்பே, உம் பாதம் ஒன்றே பிடிப்பே, என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவே. உங்க சத்தம் அப்படியே உயரட்டும். ஆராதனை இயேசு, நீர் ஒருவரே நல்லவர். ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை. கரங்கள் எல்லாரும் மேல உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை. எஸ், இந்த வார்த்தை உச்சரிக்க உச்சரிக்க அவருடைய மகிமை நம்மை முழுவதுமாய் மூடட்டும். அவருடைய பிரசன்னம் நம்மை மூடட்டும். சொல்லிக்கொண்டே இருங்க. ஆராதனை ஆராதனையும் ஒருவருக்கே. ஆராதனை ஒருவருக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வே, காட்டும் வழியில் நடப்பே, உம் பாதம் ஒன்றே பிடிப்பே, என் அன்பு. பேசுங்க ஏசப்பாட்ட. நீ சொன்னால் போதும் செய்வே, காட்டும் வழியில் நடப்பே, உம் பாதம் ஒன்றே பிடிப்பே, என் அன்பு இயேசுவே. கடல் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையால் நிற்பதா. சொல்லுங்க, நம்பிக்கையோடு சொல்லுங்க. கடல் மீது நடந்திட்ட உம் அற்புத, நான் நம்புறானவரே, எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையால் நிற்பதா கவலை. சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க பகலா. கடல் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையால் நிற்பதால் எனக்கு இல்ல. இப்ப சொல்லுவோம், ஆராதனை இயேசு. முழு பலத்தோடு கூட அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல. எஸ்,
கடல் மீது நடந்த இயேசு நமக்கு முன்னே கடந்து போவாராக. காற்றையும் கடலையும் அதட்டின அவருடைய கரங்கள், அவருடைய வார்த்தைகள் நமக்கு முன்னே. எஸ் 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 முடிஞ்சவங்க கைகளை உயர்த்தி ஆராதனையோ ஆராதனை, நீர் ஒருவரே நல்லவர், ஆராதனை இயேசு. இப்ப அப்பா பார்த்து சொல்லுங்க, நீ சொன்னால் போதும், நீ சொன்னால் போதும் செய்வே ராஜாவே, பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசு. நீங்க சொன்னால் போதும் செய்வே நடப்பே, உங்க பாதம் ஒன்றே பிடிப்பே என் அன்பு இயேசு. ஓ பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே. இப்ப விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே. இப்ப சேதாராதனை ஆராதனை இயேசுவுக்கு நன்றியோடு ஆராதனை. நீர் ஒருவரே நல்லவர் நல்லவர் நல்லவர், ஆராதனை இயேசு. முழு பலத்தோடு சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி அந்த வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க. எஸ், அவர் நம்முடைய பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் அவர் பாதை காட்டுவார். இந்த 21 நாள் இரக்கம் செய்யும் வரை ஜெபத்திலே நம்முடைய நிறைய பேருடைய பாதைகள் தெரிய போகிறது. எந்தெந்த இடத்திலெல்லாம் நம்முடைய பாதைகள் இருண்டு போய் கிடக்கிறதோ அங்கெல்லாம் நம்முடைய பாதைகள் திறக்க போகிறது. கர்த்தர் நமக்காக பாதைகளை திறக்க போகிறார். ஓ ஹalleluya. நம்தலர கத்தலரே கதர. ஓ நீங்க சொன்னா போதும் செய்வேன். எஸ் சொல்லுங்க. ஆண்டவரது வார்த்தை ரொம்ப அழகா அவருக்கு பிடிக்குது. அப்பனே அப்பனே சத்தமா சொல்லும். நீங்க சொன்னால் போதும். நன்றி அப்பா, நீ நன்றி அப்பா. ஒன்றே பிடிப்பே என் அன்பு. எல்லாரும் அப்படி தேவ சமூகத்தில் எழும்பி நின்று கொண்டு, பாதையெல்லாம் எனக்கு அந்தகாரம் சூழ்ந்தாலும் என்னுடைய பாதையை காட்டுகிறதற்கு ஒருவர் உண்டு. நான் அவரைத்தான் தேடுகிறேன். எனக்கு எந்த பாதை என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த இரக்கம் செய்யும் வரை ஜெபம் முடியும் போது எனக்குரிய பாதையை என் நேசர் காட்டுவார். தடைகளை உடைக்கிறவர் எனக்கு முன்னே கடந்து போவார். எனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் அவரே செய்வார். நான் நம்புறவங்க அப்படியே நம்பிக்கொண்டே ஹalleluya. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பாதை எல்லாம், இதை விசுவாசிக்க விசுவாசிக்க அப்படியே நடக்குது. இது ஒரு விசுவாசமான ஆராதனை. ஒவ்வொரு வாலிப தம்பி தங்கச்சி இந்த வார்த்தையை சொல்லுங்கப்பா. சொல்லுங்க ஹalleluya. பார்வோன் சேனை
சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இப்ப சேர்ந்து ஆராதனை இயேசு முழு பலத்தோடு. நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, கரங்களை உயர்த்தி நீர் ஒருவரே நாங்கள். எங்கள் நம்பிக்கைக்குரியவர், எங்கள் நம்பிக்கைக்குரியவர். திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே ஆராதனை ஆராதனை, நீர் ஒருவரே பெரியவர் பெரியவர். ஓ ஹாலே. இப்பா பார்த்து எல்லாரும் சொல்லுங்க, நீங்க சொன்னா போதும் செய்வே, நாட்டும் வழியில் நடப்பே, உங்க பாதம் ஒன்றே பிடிப்பே, என் அன்பு இயேசு. ஓ சொன்னால் போதும் செய்வே, ரம்தலரகதரலரகத்தனரேலோரோ, என் அன்பு இயேசு. ஓ நீங்க சொன்னா போதும் செய்வே, நிறைய பேரு ஜெபிச்சு ஜெபிச்சு பேசிட்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் இப்பொழுது இறங்கி வருகிறார். ஏசப்பாட்ட பேசுறவங்க பேசுங்க. இந்த பாடலை நாங்க பாடும்போது நீங்க எல்லாரும் பேசிட்டு ஆண்டவர் ஆராதிச்சு உறவாடிட்டு அந்த வார்த்தையை நம்பிக்கொண்டே கடல் மீது நடந்த அவருடைய பாதம் எனக்கு முன்னே கடந்து போகிறது, அதனால் நான் கலங்குவதில்லை. சத்தமா இயேசுவேன்னு சொல்லி பேசுங்க பார்க்கலாம். ஏசப்பாட்ட பேசுறதுக்கு ஒரு நல்ல நேரம். ஹல்லேலூயா. கடல் மீது நடந்திட்ட அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள் எந்த துணையால் நிற்பதா எனக்கு ஏது. சொல்லுங்க சிஸ்டர் சத்தமா. கடல் மீது நடந்தி அற்புத, ஓ ஹல்லேலூயா, எனக்கு முன் செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள் எந்த துணையால் நிற்பதால் எனக்கு இல்ல. இப்ப கைய மேல உயர்த்தி ஆராதனை. எஸ், உங்க சத்தம் வான பரியந்தம் எட்டட்டும். எந்த இடத்திலிருந்து ஆராதிச்சார் கர்த்தர் இறங்கி வருகிறார். அவருடைய பிரசன்னம் நம்மை தொடுகிறது. நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே நல்லவர், நீர் ஒருவரே. சொல்லுங்க சொல்லுங்க, அப்பாவை பார்த்து ஆராதனை உங்களுக்கு ஒருவருக்கு. ஆராதனை நீ சொன்னால் போதும் செய்வேன், காட்டும் வழியில் நடப்பேன், உங்க பாதம் ஒன்றே பிடிப்பேன். எவ்வளவு அழகான வரிகள், எவ்வளோ அழகான வரிகள். நீங்க சொன்னா போதும் உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. இயேசு போல, இயேசு போல நல்ல தேவன் யாரும் இல்லை. சொல்லுங்க, அப்படியே ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணிட்டே, உங்களை மாதிரி யாரும் இல்ல ஆண்டவரே, உங்களை மாதிரி யாரும் இல்ல ஆண்டவரே.
உம்மை போல யாரும் இல்ல, உங்களை போல யாரும் இல்ல, உங்களை போல யாரும் இல்ல. உம்மை போல நீங்க நல்லவரப்பா, நல்லவர் யாரும் இல்லையே. கையை உயர்த்தி சொல்லுவோம், இயேசு போல நல்ல தேவன். எஸ், சத்தமா யாரும் இல்ல. எஸ், அப்படிதான் நிறைய பேருடைய சத்தம் அப்படியே உயர்றது. திரும்ப கையை உயர்த்தி, உம்மை போல, உம்மை போல, இன்னும் கொஞ்சம் சத்தமா, நல்ல தேவன் யாரும் இல்லையே. நந்தலரகத் ஓ ஹalleluya. உங்களை போல யாரும் இல்ல. ஓ, உம்மை போல என்னை காக்கின்ற, உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை புரிந்திட, என்னை ஓ யாரும் இல்லையே. ஏசையா, சொல்லுங்க சொல்லுங்க, உங்களை போல யாரும். ஓ, உம்மை போல என்னை நேசிக்க, உம்மை என்னை தாங்கிட, என்னை தாங்கிட, உம்மை போ என்னை காப்பாற்ற, என்னை காப்பாற்ற யாரும் உங்களை போல யாரும் ஏசையா. ஓ ஹalleluya, இல்லையே யாரும் இல்லையே. ஏசையா யாரும் இல்லை. ஓ யாரும் இல்லையே. சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்களை மாதிரி யாரும் இல்லை. ஆண்டவரை எல்லாருடைய கரங்களை உயர்த்தி, யாரும் இல்லை. ஏசையா யாரும் இல்லை. ஓ யாரும் இல்லை. உங்களை போல யாரும், உங்களை போல யாரும் இல்லை. உங்களை போல யாரும், உங்களை போல என்ன தாங்கிட யாரும் இல்லை. உங்களை போல என்ன காத்திட யாரும் இல்ல. உங்களை போல என்னை தேற்றிட யாரும் இல்ல. உங்களை போல என்ன புரிந்திட யாரும் இல்ல. உங்களை மாதிரி யாருமே இல்லப்பா. உங்களை மாதிரி யாரும் இல்ல. உங்களை மாதிரி யாரும் இல்ல. நான் செய்வேன்னு சொன்னீங்க இல்லப்பா. நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னீங்க இல்லப்பா. நான் காரியங்கள் எல்லாம் சாதகமா மாற்றி தருவேன்னு சொன்னீங்களேப்பா. நாங்க கிறுக்குனது எங்களுடைய கையில எழுத தெரியாம நாங்க கிறுக்கி போட்டத எங்க கையை பிடிச்சே நேர் பண்றவர் நீர்தானே அப்பா. எங்க கைகளை பிடிச்சே நேர் பண்றது நீங்க தானே ஏசப்பா. ஆமா ஆண்டவருடைய பிள்ளைகள், சின்ன குழந்தைங்களை மாதிரி நமக்கு தெரியாம நிறைய நம்ம கிறுக்கிட்டோம். நமக்கு கொடுக்கிற வாழ்க்கை என்னும் புத்தகத்துல நம்முடைய இஷ்டம் போல நம்ம வரைஞ்சிட்டோம். கிறுக்கும் போது நமக்கு தெரியல, நம்ம தப்பா எழுதுறோம், நம்முடைய வாழ்க்கையை நம்ம தப்பா கொண்டு போறோம். ஆனா யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்றதுக்காக நம்ம ரொம்ப கிறுக்கலா எழுதிட்டோம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, குயவனுடைய கையிலே
இருந்த மண்பாண்டம் கெட்டு போயிருச்சு. அந்த பாத்திரத்தை அவர் தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லாம அவர் மறுபடியும் தான் நினைத்தபடியே வேறே ஒரு பாத்திரமாய் அவர் வனைந்து கொண்டார். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்க தப்பா எழுதினது, நீங்க தப்பா வரைஞ்சது எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து அதை சரி செய்கிறார். நீங்கள் கிறுக்கிறதை கர்த்தர் சரி செய்தார். உங்க வாழ்க்கையில நீங்க கிறுக்கிறத கர்த்தர் இந்த 21 நாள் ஜெபத்துல சரி செய்வார். ஹல்லேலூயா. நம்புறவங்க எல்லாம் கைய மேல உயர்த்தி, ஓ என்னை காத்திட உம்மை போல, என்னை தேற்றிட உம்மை போல, என்னை புரிந்திட யாரும் இல்லையே ஏசையா, யாரும் இல்லையே, யாரும் இல்லையே ஏசையா, யாரும் இல்லை. மனசார அப்படியே வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துட்டே இருக்கட்டும் சிஸ்டர், பிரதர். அந்த வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துட்டே இருக்கட்டுமே. முடிஞ்சா கையை கூட உயர்த்தி அப்படியே சொல்லிட்டே இருங்க பார்க்கலாம். உங்களை மாதிரி யாரும் இல்லை. சத்தமா அப்படியே இந்த இடம் அதிரத்தக்கதாக, நீங்க ஆராதிக்கிற இடம் அதிரத்தக்கதாக, உங்களை போல யாரும் இல்லாண்டவரேன்னு சொல்லுங்க. எஸ் 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 அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல நிறைய பேர் மேல கர்த்தருடைய கிருபை வருது, நிறைய பேர் மேல ஆண்டவருடைய தொடுதல் வருது. ஆண்டவரே 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 ரிதலரகத்தனரோலோரோ ரிதலரபௌதனக ஷௌரோலோதரலகதரேலரதனரம் கனோரோ, யாரும் இல்லையே ஏசையா, யாரும் இல்லையே. மகா பெரிய தெய்வம் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன், எங்களுடைய துதியிலே பிரியப்படுகிறேன், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறேன். நாங்கள் உம்மை நம்புகிறோம், நாங்கள் உம்மையே வாஞ்சிக்கிறோம், நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். எங்களுக்கு எல்லாவற்றையும் நேர்த்தியாய் மாற்றி கொடுக்கிறவர், நேர்த்தியாய் மாற்றி கொடுக்கிறவர். இந்த 6வது நாளில் உங்க பிரசன்னம் எங்க ஒவ்வொருத்தரையும் தொட்டு கொண்டிருக்கிறதற்காக நன்றி. இன்றைக்கு உங்க வார்த்தையினால் எங்களை தேற்ற போகிறதற்காக நன்றி. அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற போகிறதற்காக நன்றி. எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதற்காக நன்றி. எங்களுடைய கண்ணீர் உங்க சமூகத்தில் வந்து எட்டுகிறதற்காக நன்றி. இந்த 21 நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறதற்காக நன்றி நன்றி நன்றி. அதை நாங்கள் அல்ல, உம்முடைய கரமே அதை செய்து முடிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க கரமே அந்த காரியத்தை அழகாய் முடிக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்க பிரசன்னத்துக்கு எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் அப்படியே உட்காருவோம். இந்த நல்ல வேளையிலையும் இந்த இரக்கம் செய்யும் வரை உண்மையே இந்த 21 நாள் ஜெபத்தினுடைய இந்த 6வது நாளிலே உங்கள் அனைவரையும் திருச்சபையிலையும் இன்னும் நேரலையிலையும் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ரொம்ப நல்லவர். கடந்த 5 நாட்களிலும் நமக்கு ஆண்டவர் நல்ல வாக்கு தத்தங்களை கர்த்தர் கிருபையாய் தந்தார். ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவர் ரொம்ப அழகாய் கர்த்தர் வார்த்தையை பேசுகிறார். நம்மெல்லாம் நிறைய நேரத்தில் கிறுக்கி போட்டதை அவர் என்ன பண்ணுகிறவராமா? திருத்துகிற கர்த்தர். ஆமென்.
நம்முடைய ஆண்டவருக்கு வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, கிறுக்கி போட்டதை, இடிந்து போனதை திரும்ப அழகாய் எடுப்பித்து கட்டுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். வேதம் சொல்கிறது, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறப்புகளை எல்லாம் அடைத்து பாழாய் போனதை எல்லாம் சீர்படுத்தி முன்பு இருந்ததை விட மகிமையாய் வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இந்த ஜெபத்திலே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையிலே தெரியாதனமாக நீங்கள் நிறைய கிறுக்கி இருக்கலாம். அதனுடைய விளைவை நீங்கள் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கலாம். நான் என்னுடைய வாழ்க்கையை நான் கிறுக்கிட்டேன், நானே செய்தது தான். என் கையில் ஒரு பேனா கொடுக்கறது மாதிரி என் கையில் உரிமை கொடுக்கப்பட்டது. என்னுடைய உரிமையை வச்சுட்டு யார் சொன்னாலும் நான் கேட்கல. சில நேரத்தில் பிள்ளைகளுடைய கையிலே நோட்டு புக்கு கொடுத்து எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது எழுத ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம், இந்த சுழி இப்படி தான் வரும், இந்த சுழி இப்படி தான் வரும் அப்படின்னு. ஆனால் இந்த சின்ன பிள்ளைகளுடைய ஒரு ஏஜில் வரைக்கும் அவங்களுடைய நோட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கத்தையும் வந்து அவங்க பார்த்திங்கன்னா நாசம் பண்ணி வைப்பாங்க. இந்த சின்ன குழந்தைகள் இருக்கிற வீடுகளில் தெரியும். புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா புத்தகத்துலையும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கிறுக்கல், அது என்னன்னே தெரியாது. ஆனால் அந்த இடத்துல வந்து அப்படியே கிறுக்கி வச்சுருப்போம். அவங்க அப்பா எல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் வருத்தப்படுவாங்க. உங்கள் வீடுகளில் கூட நிறைய புத்தகம் வந்து அப்படி இருக்கலாம். ஆனால் ஒரு ஏஜ் தாண்டினதுக்கு அப்புறம் வந்து அவங்க கிறுக்கிறத நிறுத்திடுவாங்க. ஆனால் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். நம்ம நிறைய பேருக்கு உரிமை கொடுக்கப்படுகிறதுனால நம்முடைய வாழ்க்கையை இஷ்டம் போல் நம்ம நிறைய பேர் வரைவோம். ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிற வாலிப தம்பிங்க கூட தங்கச்சிங்க கூட அப்படி தான். உங்கள் இஷ்டம் போல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வரைஞ்சிருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சது மாதிரி உங்கள் கற்பனையை மாதிரி நீங்கள் நிறைய பேர் வரைஞ்சிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்து அதற்காக நீங்கள் வந்து வருத்தப்படலாம். ஏன்னா நீங்கள் வரைஞ்சதில் தான் நீங்கள் நடக்கணும். நீங்கள் வரைஞ்சது தான் உங்கள் வாழ்க்கை, நீங்கள் டிசைட் பண்ணதான் உங்கள் வாழ்க்கை. நான் இப்படி கிறுக்கி போட்டனே, இப்படி தெரியாமல் நான் என் வாழ்க்கை இப்படியெல்லாம் நான் வரைஞ்சிட்டேனே, எனக்கு உரிமை கொடுத்ததுனால நான் இப்படியெல்லாம் செஞ்சிட்டனே அப்படின்னு இன்றைக்கு ஒருவேளை வருத்தப்படலாம். ஆனால் நான் நம்புகிறேன், என் ஆண்டவர் எப்பேற்பட்ட கிறுக்கல்களையும் சரி செய்கிற ஒரு நல்ல தகப்பன். அவருடைய கையில் உங்களுடைய வாழ்க்கையை கொடுப்போமே ஆனால் மறுபடியும் உங்களை கர்த்தர் புதுப்பித்து கட்டுவார், கர்த்தர் எடுப்பித்து கட்டுவார், கர்த்தர் சீராய் அமைப்பார். ஆம், அதான் ஆராதனை நேரத்தில் சொன்னது போல நம்முடைய கிறுக்கல்களை எல்லாம் கர்த்தர் சரி செய்வாராக. ஆமே, உங்களுடைய வாழ்க்கையை வந்து உங்களுடைய இஷ்டத்தின்படி டிசைன் பண்ணுறத ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து விடணும். அதை வந்து நீங்கள் நிறைய பேர் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாகவே வந்து நமக்கு நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே வைத்து சொன்னார், இந்த இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனிகளையும் நீ புசிக்கலாம், ஆனால் நடுவில் இருக்கிற கனியை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவார். ஆனால் இவனுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. கர்த்தர் வந்து அந்த பழத்துக்கு போகிற வழியை வேலி அடைக்கலை, அதை தனியாக பாதுகாக்கலை, எல்லாத்தோடையும் சேர்த்து தான் ஆண்டவர் வச்சுருந்தார். வேணும்னா எடுத்துக்கலாம், வேண்டான்னா விட்டுக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா வேண்டான்னு சொல்கிறாரு. ஆனால் பிசாசு வருகிறான், இல்லை நீ அதை செஞ்சால் நல்லா இருக்கும், அதை நீ போடு, அதை பறித்து தின்னு அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப என்கரேஜ் பண்ணுறான். அப்போ நீ தேவர்களை போல ஆயிடுவேன், உன் வாழ்க்கை சீக்கிரமாக கட்டப்பட்டுரும், இதுதான் உனக்கு ஏற்ற ஆள், இதுதான் உனக்கு ஏற்ற வாழ்க்கை அப்படின்னு சத்ரு வந்து பின்னாடி இருந்து அவனை வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கிறான். நீ பறிச்சிரு பறிச்சிரு பறிச்சிரு, எடுத்துரு, சாப்பிட்ரு. நீங்கள் நல்லா கவனிங்க, அவன் பறித்த அடுத்த நிமிஷத்துலேருந்து அவன் கலந்துட்டான் பாருங்க. பிசாசும் அப்படித்தான். சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து நீங்கள் உரிமை எடுத்துக்கொள்வதற்கு உங்களை நடத்தும். பொதுவாக வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் பண்ணுறது நிறைய பேருக்கு பிடிக்காது, ஸ்டிக் பண்ணுறது பிடிக்காது. இதை செய், இதை செய்யாத, இதை பண்ணக்கூடாது, இங்கே போகாத, இங்கே உட்காராத, இவங்களை பார்க்காத, இவ்வளோ மணி நேரம் வராத, சீக்கிரமா வா, இந்த மாதிரிலாம் யாராவது ஒருத்தர் அவர்களை கண்ட்ரோல் பண்ணான்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் என்ன கண்ட்ரோல் பண்ணுறீங்க, ஏன்னா நீங்கள் ஃப்ரீயாக விடக்கூடாதா, நான் என்ன பண்ணிட போகிறேன். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நம்ம வந்து இஷ்டம் போல நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை செய்வோமே ஆனால் அதன் நிமித்தமாய் வருகிற பாடுகளை நம்ம தான் அனுபவிக்கணும். அப்போ ஆதாமும் ஏவாளும் இஷ்டம் போல நினச்சி அந்த உரிமையை கர்த்தர் கொடுத்ததுனால போய் பறிச்சிடுறாங்க பாருங்க. பறித்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம். ஆனால் ஆண்டவர் வந்து அந்த கிறுக்கல்களை கர்த்தர் சரி பண்ணுகிறார். ஆனால் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்த அந்த
அந்த ஆசீர்வாதம் அவங்கள விட்டு போயிருச்சு. சில கிறுக்கல்கள் உங்க வாழ்க்கையில வறுமையானால் அது நீங்கள் பரலோக ராஜ்யம் போகிற வரைக்கும் உங்களுக்கு அது பின்தொடரும். அதை நீங்க மாற்றவே முடியாது. அதான் சிலது சட்டை மாதிரி கலட்டி போட்டுடலாம், சிலது அப்படி இல்லை, நம்முடைய தோல்ல ஒட்டி இருக்கிற மாதிரி நகமும் சதை மாதிரி அதை கட் பண்ணியும் கூட நம்மளால போட முடியாது. அப்படின்னா ஒரு கை இல்லாததான் வாழணும், அப்படி இருக்க முடியாது. அதனால எல்லாரும் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்கள். ஆண்டவரே, எனக்கு உரிமை கொடுத்திருக்கிறதுனால, எனக்கு பதவி கொடுத்திருக்கிறதுனால, எனக்கு நிறைய பணத்தை கொடுத்திருக்கிறதுனால, வேலையை கொடுத்திருக்கிறதுனால, இல்லைன்னா என் வீட்டில் நான் சொன்னா எல்லாரும் கேட்பாங்க அப்படின்றதுனால என்னுடைய இஷ்டம் போல நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நம்முடைய வாழ்க்கையை யாரும் அமைச்சிடவே கூடாது. சில வீடுகளிலே பார்த்தீங்கன்னா இந்த தகப்பன்மார் அவங்கள கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இல்லை, அவங்கள கேள்வி கேட்க முடியாது. அவங்க எத்தனை மணிக்கு வேணாலும் தூங்குவாங்க, எத்தனை மணிக்கு வேணாலும் எந்திரிப்பாங்க, எத்தனை மணிக்கு வேணாலும் சாப்பிடுவாங்க, அவங்க யார்கிட்ட வேணாலும் பேசிட்டு இருப்பாங்க. யாராவது அப்படி கேட்டாங்கன்னா உடனே கோவம் வந்துடும். நீ என்ன தேவையில்லாமல் கேட்டிருக்கிற, உனக்கு என்ன வேலை, உனக்கு என்ன வேணும், போய் படுத்துனா படுத்துங்க, சாப்பிட்டு படுத்துங்க, போ உட்காந்து இந்த மாதிரிலாம் ரூல்ஸ் பண்ணிட்டு இருக்காது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காது. அப்போ அவர்களும் சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே உங்க இஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் விட்டுருவாங்க. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், நீங்க அந்த கண்ட்ரோல் இல்லாம உங்களுடைய இஷ்டப்படி நீங்கள் வரைகிற அந்த வாழ்க்கை கொஞ்ச நாள் அழகா இருந்தாலும் அதற்கு பிறகு உங்க இஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கைக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. சிலருக்கு பாத்தீங்கன்னா என்ன ஸ்டஃப் ஒரு ஹார்ட் பாருங்க, அப்படியே பிடிச்சதான், எனக்கு இதை கண்டிப்பா வேணும்னா வேணும், நான் இதை செய்வேன்னா செய்வேன் அப்படின்னா அந்த பிடிவாதம் பாருங்களேன், அந்த பிடிவாத குணம். இல்லை நான் இவங்கள்ட்ட பேச மாட்டேன்னா பேச மாட்டேன், இப்படி இருப்பேன்னா இப்படி இருப்பேன், என் இஷ்டத்துக்கு என்னை விட்டுருங்க, யாருமே என்னை கேட்கறதுக்கு அனுமதிக்க மாட்டேன். இன்றைக்கு இந்த 6வது நாள் இந்த வாக்குத்தத்த செய்திக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ஜெபிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவரே நீங்க என்னை கண்ட்ரோல் பண்றதற்கு நான் என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன்னு நீங்க சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்கள். என் இஷ்டம் போல அல்ல, என் விருப்பம் போல அல்ல, ஆண்டவரே உங்க விருப்பம் போல நான் வாழணும், உங்க இஷ்டம் போல நான் வாழணும். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் கையை உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு பணம் இருக்கலாம், எனக்கு புகழ் இருக்கலாம், எனக்கு வேலை இருக்கலாம், என்னை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லாத ஒரு பொசிஷன்ல நான் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நான் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன், தகப்பனே எனக்கு ஒரு இரக்கம் செய்யும், என்னுடைய இஷ்டத்துக்கு என் வாழ்க்கையை நான் ஆண்டவரே கோடு போற்றக்கூடாது ராஜா, என்னுடைய இஷ்டத்துக்கு என் வாழ்க்கையை நான் நடத்திடக்கூடாது ஆண்டவரே, என்னுடைய மனம் போல என்னுடைய வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிட கூடாது. கர்த்தர் அதற்கு ஒரு இரக்கத்தை எங்களுக்கு செய்வீராக. அப்பா உம்முடைய கரங்களிலே கண்ட்ரோலாய் இருக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக ராஜா, எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே, எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. ஆமேன்னு சொல்லுங்க. நம்மளை எப்போ நமக்கு ரொம்ப ஆபத்தான காலம் அப்படின்னா, நம்மளை கண்டிக்கிறதுக்கு நம்மளை கேட்கறதுக்கு ஒரு ஆள் இல்லாதது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய டேஞ்சர். ஆமேன்னு சொல்லுங்கள். சில நேரத்தில் நமக்கு என்ன தோணும் அப்படின்னு சொன்னால், நம்மளை யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க செத்தா பரவாயில்ல அப்படின்னு நினைப்போம். நம்ம இவங்க போனாதான் நமக்கு நிம்மதி, சும்மா ஓவராக கேள்வி மேலே கேள்வியே கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம தப்பிச்சோம். தாவீதையும் சாலோமோனுடைய வாழ்க்கை, 2 பேருடைய வாழ்க்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, தாவீதனுடைய வாழ்க்கையிலே ஒரு தவறு செய்யும் போது அவனை கேள்வி கேட்கறதுக்குன்னு ஒரு ஆள் இருந்துச்சு. அப்படின்னா அவன் தீர்க்கதரிசி அவனுக்கு முன்பாக ஏன் இப்படி பண்ண, நீ பண்ணது சரியா, நீ பண்ணது தவறாச்சே அப்படின்னு அந்த கேள்வி கேட்கும்போது, இவன் ராஜாவா இருந்தால் கூட கேள்வி கேட்கிற மனுஷனுக்கு அந்த வார்த்தைக்கு அவன் ஒப்பு கொடுத்தான். சரி பரவாயில்ல, நீ சொல்றது உண்மைதாயா, நீ என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு நான் ஒன்றும் இல்லை, நான் அவ்வளோ பெரிய கிங்கு தான், ஆனா சரி நான் தப்பு பண்ணிட்டேன், நீ சொல்லு நான் என்ன செய்யணும் அப்படின்னு. ஆனா சாலோமோனுடைய வாழ்க்கையில நான் நம்புறேன், அவன் பின்மாறி போனதற்கு காரணம் அவனை கேள்வி கேட்கறதுக்கு யாருமே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. யார் இருந்தா அவனை கேள்வி கேட்கறதுக்கு? 1000 பொண்ணு கேட்டுனா யாரு கேட்டா அவனை? யாரு சொல்ல முடியும், ராஜா இது வேண்டாம், இது பண்ண வேண்டாம். அப்படி ஒருவேளை யாராவது ஒருத்தர் அவனுக்கு விரோதமா கேட்டாங்கன்னா அவ்வளவுதான், அங்கேயே முடிச்சிடுவான். நீ என்ன என்கிட்ட கேள்வி கேட்கறது, நீ கேள்வி கேட்கிற அளவுக்கு நான் என்ன இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ சில நேரத்தில் யாராவது ஒருத்தர் கேள்வி கேட்கறது நமக்கு இருக்கிறது நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாது, அது நல்லது அப்படின்னு நினைக்கணும். ஆமோதிக்கிறீங்களா இல்லையா?
விசுவாசிக்கிறீங்களா? உங்களை யாராவது உங்களுடைய மனைவி உங்களை கேள்வி கேட்குறாங்களா? நான் சொல்கிறேன், நல்ல மனைவியை கர்த்தர் தந்திருக்கிறாரு. உங்களுடைய கணவனார் உங்களை கேள்வி கேட்குறாரா? நல்ல கணவனாரை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாரு. உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு கேள்வி கேட்குறாங்களா? நல்ல அம்மா அப்பாவை கர்த்தர் தந்திருக்கிறாரு. கேள்வி கேட்காத அம்மா அப்பா ஏலி மாதிரி தான். ஏலியின் பிள்ளைகள் செய்த தவறு மிகப்பெரிய தவறு. ஆனால் என்ன பண்ணாங்களாமா அவங்க அப்பா? அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் பசங்க அவ்வளோ பெரிய தப்பை பண்ணும்போது அவருடைய பேச்சை பாருங்க, மக்களே இப்படி செய்ய வேண்டாம், இன்னும் கொஞ்சம் இறங்கி கூட போயிருக்கலாம், விட்டா காலில் பிடிச்சிட்டு வர போல தெரியுது. யாரு பிள்ளைங்க பண்ற தப்பு? என்ன தப்பு சொல்லுங்க? அவ்வளோதான், கட்டி வச்சு மூஞ்சிலே குத்தணும், அந்த மாதிரி தப்பு. இடிச்ச இடியில் பல்லெல்லாம் கொட்டணும் கீழே, அவ்வளோதான், காலை தரிச்சிருவான்டான்னு சொல்லணும். அவன் பண்ண தவறு சாதாரணமான தவறா? தேவ ஆலயத்திலே வருகிற பெண்களோட அந்த பெண்களிடத்தில் தவறா நடந்தாங்களாமா. எவ்வளோ பெரிய கர்த்தருக்கு விரோதமான செயல். விட்டுருக்கலாமா? அவரு பிடிச்சி போலீஸில் கொடுத்துருவோம்னு சொல்ல வேண்டாம், அவ்வளோதான், கட்டி வச்சு அடிக்கடா அடிக்க வேண்டாம். இல்லை சொல்கிறேன், நல்ல தகப்பனா இருந்தா சில நேரத்தில் நீங்கள் அடக்கலை அப்படின்னா மிகப்பெரிய பாடு நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. நீங்கள் ஆகாரை குறித்து வேதம் சொல்லுது, ஆகார் கர்ப்பமா இருக்கிறார். அப்போ தன்னுடைய நாச்சியாரை விட்டு ஓடி போகும்போது ஒரு தூதன் அவளை சந்திக்கிறார். சந்தித்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், ஆனா அந்த குழந்தை என்னவா இருப்பான்? அந்த குழந்தை துஷ்டனா இருப்பான். எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமா இருக்கும். அவனுடைய கை எல்லாருக்கும். நீங்களா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? உண்மையா நம்மளா இருந்தா என்ன பண்ண? நானா இருந்தா என்ன பண்ண? சாமி, அப்படிப்பட்ட ஒரு குழந்தை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீங்களே வச்சுக்கோங்க, அது எனக்கு தயவு செய்து பிறக்கவே வேண்டாம். பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்படிப்பட்ட ஒன்று. ஆனா இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணல? அது காதுலே உழல்ல பாருங்க. துஷ்டனா இருந்தான்னா அவன் இல்லாம இருந்தான அவங்களுக்கு ஒரே எண்ணம், அந்த சாராய்க்கு முன்னாடி எனக்கு என்ன பண்ணணும்? கேட்கல, எனக்கு குழந்தை பிறக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான். எனக்கு கல்யாணம் பண்ணி மாப்பிள்ளை நல்லவனா கெட்டவனா, உனக்கு முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணணும், எனக்கு கல்யாணம். அந்த வைராக்கியம் பாருங்க. அது கடனா கூடனா, நீ வாங்குறதுக்கு முன்னாடி நான் கார் வாங்கிடணும், அவ்வளோதான். அது என்ன வந்தாலும் பரவாயில்ல, நீ வாங்குறதுக்கு முன்னாடி நான் வீடு வாங்கிடுவேன், ஆனால் உனக்கு முஞ்சி நான் இருப்பேன். அப்படி ஒரு வைராக்கியம். இது அந்த அம்மாவுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் தான் இருக்குது. உனக்கு முன்னாடி எனக்கு ஒரு குழந்தை பிறந்துடும், அவ்வளோதான். அப்படியே அவர்கள் அந்த ஜெபத்தை செய்யாததுனால அந்த மகன் நிமித்தமா இன்னைக்கு வரைக்கும் அந்த சன்னதி என்ன பண்ணுது அப்படின்னா துஷ்ட சன்னதியாகவே மாறிடுச்சு பாருங்க. அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த ஏலி அந்த பிள்ளைகளை அடக்கல்யாம். ஒரு தாயும் தகப்பனும் ரொம்ப அவசியமான ஒன்று என்னன்னா, உங்களுடைய பிள்ளைகளை ஸ்டிக் பண்ண வேண்டியது உங்களுடைய, சத்தமா சொல்லுங்க. அதற்காக நீங்க ரொம்ப ஹார்டா அப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்லலை, ஆனாலும் அதுக்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. அந்த வரைமுறையை இஷ்டம் போல வாழ்றதற்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் யாரையும் அனுமதிக்க கூடாது. இல்லை, சில வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜபத்தை ஆரம்பித்து நீங்கள் அப்படி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா பிரச்சனை உண்டாகும். நான் என்ன சொல்கிறேன்னா, அதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளை இஷ்டம் போல அவன் மனம் போல திரியுதுப்பா, அந்த பிள்ளைய கர்த்தர் கொண்டு வாருங்க. என் கணவனார் மனம் போல திரியிறாருப்பா, கொண்டு வாங்க ஆண்டவரே. என் மனைவி மனம் போல திரியிறாங்கப்பா, கொண்டு வாங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி கிருபையா இறங்குவார். ஆமேன் சொல்லுங்கள். அப்போ இன்னொருத்தருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது நல்லதா கெட்டதா? சொல்லுங்க எல்லாருமே. நல்லது. நம்முடைய ஆபத்தே கண்ட்ரோலை மிஞ்சும் போது தான் ஆபத்து. அதனால எல்லாரும் இன்றைக்கு ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்னுடைய இஷ்டத்துக்கு நான் என் வாழ்க்கை என்ன பண்ண மாட்டேன்னா அமைக்கவே மாட்டேன். எதுலையுமே என்னுடைய இஷ்டத்துக்கு அமைக்க மாட்டேன். ஒருவேளை நீங்க அப்படி எல்லாரை விட ரொம்ப உயர்ந்த இடத்துல போயிட்டீங்களா, உங்களை ஸ்டிக் பண்றதுக்கு, உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஆட்களே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்க போனீங்களா, நான் நம்புறேன். யாருடைய கையில அடங்குங்கன்னா கர்த்தருடைய கையிலே நீங்க அடங்கணும். அவர்கிட்ட கேட்கணும், எனக்கு டிசைன் பண்ணுங்க ஆண்டவரே, எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும், உங்க கரத்துக்குள்ள நான் அடங்கி இருக்கணும். அப்படி நீங்க அவருடைய கரத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா கூட அவர் உங்களை எப்படி நடத்துவார்னா நேர்த்தியாய் கர்த்தர் நடத்துவார். ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா எல்லாரும்? ஆண்டவரே, இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. நீங்க உங்களுடைய மனம் போன போக்கில் போட்ட எல்லா கோடுகளையும் கர்த்தர் இன்றைக்கு அழித்து அவருடைய வழியை உங்களுக்கு தருவாரா? யாரோ ஒருத்தர், பாஸ்டர்
இந்த செய்தி எனக்காகவே நீங்க கொடுத்தீங்க பாஸ்டர், என் பிள்ளைக்காகவே கொடுத்திருக்கீங்க பாஸ்டர். அவன் மனம் போன போக்கில் போய் இன்னைக்கு பெரிய பிரச்சனைக்குள்ள ஆளாயிருக்கிறான். அவன்தான் அவன் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டான், அவன்தான் அவன் வாழ்க்கையை போட்டுக்கிட்டான், அவதான் அப்படி பண்ணிட்டா பாஸ்டர். அவருடைய மனம் போக்கில் போனான். நான் சொல்லி கேட்கல, நான் பண்ணி எதுவுமே கேட்கல, என் வீட்டுக்காரர் கேட்கல, என் மனைவி கேட்கல. இப்போ இஷ்டம் போல அவன் போட்டதுனால இன்னைக்கு அதன் நிமித்தமாய் வருகிற பாடுகளை அவன் அனுபவிக்கிறான், நானும் சேர்ந்து அனுபவிக்கிறேன். ஆனா கர்த்தர் இன்னைக்கு ஆராதனை ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாரு, இல்ல என் மீட்பர் நீ தெரியாதனமா போட்ட கோடுகளை, ஹல்லேலூயா, யாருடைய சொற்பேச்சும் கேட்காமல் போடப்பட்ட அந்த கோடுகளை, ஓஹோ ஹல்லேலூயா, உன்னுடைய இஷ்டம் போல மனம் போன போக்கில் போன அந்த நடந்த பாதைகளை கர்த்தர் இப்பொழுது அழித்து அவருடைய பாதையிலே இந்த 6வது நாள் கர்த்தர் கொண்டு வருவாராக. ஜெபிங்க. ஒவ்வொரு வாலிப தம்பியும் ஜெபிங்க, தங்கச்சியும் ஜெபிங்க, கணவன்மார் ஜெபிங்க, தகப்பனார் ஜெபிங்க, தாயார் ஜெபிங்க. ஏசப்பா 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 ஏசப்பா, நீர் எங்களுக்கு கிருபை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்கள். ரொம்ப ஜாக்கிரதையாய் ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கட்டும். நம்மை சிலர் நம்புகிறார்களானால், சில பொறுப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் ரொம்ப கவனமாக தான் செய்யணும். ஒரு சம்பவத்தை சொல்லி செய்திக்கு நேராய் கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஃபாரினில் ஒருத்தர் இருக்கிறாரு, ரொம்ப கடினமான ஒரு உழைப்பாளியாக இருந்தார். அவர் ரொம்ப கடினமாக வேலை செய்தார். அப்படின்னா அந்த இரும்பு தூக்குற வெல்டிங் பண்ணுற வேலை அவருக்கு. அப்போ ஃபாரினில் அந்த வேலைக்கு அவருக்கு ரொம்ப நல்ல சம்பளம் கிடச்சிருச்சு. அதனால் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, ராத்திரி பகலாக வேலை செய்ய ஆரம்பித்தார். இன்று நான் சொல்லுகிறது கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு வைங்களேன். 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி 80 லட்சம் ரூபாய் பணம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மதிப்புக்குரிய பணம். இன்னைக்கும் அது பெரிய பணம் தான், 80 லட்சம். ஆனால் 25 வருஷத்துக்கு முன்னாடி அதனுடைய மதிப்பு இன்னைக்கு இருந்ததோட பல மடங்கு அதிகம். அவர் சேர்த்து வச்சு தன்னுடைய மனைவியை நம்பி அந்த பணத்தை அனுப்பிட்டே இருந்தார். எங்கேயாவது ஒரு இடத்த வாங்கி போடு, ஏதாவது ஒரு நல்ல விஷயமா பண்ணு அப்படின்னு சொல்லி நம்பி அனுப்புனார். ஆனால் இவங்களை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி பிள்ளைங்க, படிக்கிற பிள்ளைங்க. இவங்க அங்கேருந்து வருகிற பணத்தை சின்ன பின்னமாக செலவு பண்ணி பிள்ளைங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்து, அதுக்கப்புறம் அதை பண்ணி இதை பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் பணத்தை விட்டு அவர் 5 வருஷம் அந்த ஃபாரினில் உட்கார்ந்துட்டு திரும்பி வரும்போது அவர் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் வீணடிச்சிட்டாங்க. அவர் வரும்போது ஒன்றுமே இல்லை. அவர் ஒரு பெரிய கற்பனையோடு வர்றாரு. அவ்வளோதான், என் மனைவி ரொம்ப நல்லா இது பண்ணியிருப்பாங்க. இவங்களை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. அவங்க அம்மா அப்பாவுடைய வாயை அடைச்சிட்டாங்க. பிள்ளைங்க சின்ன குழந்தைங்களா இருக்குது. அவங்க தான் தோண்டித்தனமாக தன்னுடைய இஷ்டப்படி செஞ்சுட்டாங்க. அவர் வந்த உடனே ஒரு முடிவு எடுத்தார், இனி நான் வேலைக்கு போய் 1 ரூபா சம்பாரித்து உன் கையில் கொடுக்க மாட்டேன். அவ்வளோதான், அன்னைக்கு எடுத்த முடிவு தான். அதற்கு பிறகு அவர் ஏதாவது வேலை செஞ்சால் கூட என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த வேலையினுடைய பணத்தை தனக்கு வச்சு தன்னை செலவு பண்ணிடுவார். எல்லா பொறுப்பையும் அவன் கையில் கொடுத்துட்டார். இனி நீ பார்த்துக்கோ, அவ்வளோதான் லைஃப், நான் செஞ்சேன் அப்படியே மனசு விட்டுட்டார். அவ்வளோதான், அந்த மனசை திருப்பி அவரால் கொண்டு வரவே முடியல. அந்த குடும்பம் எப்படியோ இருக்க வேண்டிய குடும்பம், எத்தனையோ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய குடும்பம். ஆனால் இந்த தான் தோன்றித்தனமாய் செய்ததுனால அவங்க குடும்பமே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்மை கேட்பதற்கு யாரும் இல்லை அப்படின்றதுக்காக நம்முடைய மனம் போன போக்கில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, யாருமே போயிடக்கூடாது. நிறைய வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க இருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க மகனே. நீங்கள் கேட்கறதற்கு உங்கள் அம்மா அப்பா நீங்கள் தோளுக்கு மிஞ்சினதுக்கு அப்புறம் கேள்வி கேட்க மாட்டாங்க, உங்களை திட்ட மாட்டாங்க. ஆனால் அதே அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நீங்கள் தயவு செய்து உங்களுடைய பாதையை விட்டு மாறாதீங்க. எதை வேணாலும் நீங்கள் செஞ்சிடாதீங்க, அது உங்களுக்கு ரொம்ப ஆபத்தாக மாறிடும். கர்த்தருடைய கரத்தில் விழுங்க. ஆனால் நான் நம்புகிறேன், உங்கள் மனம் போன போக்கில் செய்ததை கர்த்தர் கிருபையாக இறங்குவார். சிலர் பார்த்தீங்கன்னா மனம் போன போக்கில் கல்யாணத்தை பண்ணுகிறது, நேசிக்கிறது, இதெல்லாம் வேண்டாம். ஆண்டவருக்கு அது மிகவும் அருவருப்பானது. ஆமேன் சொல்லுங்கள். அதற்காக நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆமேன். வேதத்தை திறந்து இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமான தெரிந்த ஒரு நல்ல வாக்குத்தத்தம். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை கர்த்தர் சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தை. 17வது வசனம், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள்,
மழையையும் காண மாட்டீர்கள். ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு வாக்குத்தத்தம். அடிக்கடி இந்த வாக்குத்தத்தத்தை நான் என்னுடைய வாயினாலே உச்சரித்திருக்கிறேன். அடிக்கடி இந்த வாக்குத்தத்தத்தினுடைய செய்தி நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த 6வது நாளிலே நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தபோது ஆண்டவர் இந்த வசனத்தினுடைய அந்த கடைசி ஒரு 2 வரிகள் அதை என்னுடைய இருதயத்தில் திரும்ப திரும்ப கர்த்தர் சொன்னார். இந்த பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தண்ணீரால் இன்றைக்கு நான் அந்த சொல்லுகிற வாக்குத்தத்தம் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த 6வது நாள் நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம், நான் எல்லாவற்றையும் நிரப்புகிற கர்த்தர் என்று வாக்கு கொடுக்கிறார். நான் நிரப்புவேன். சத்தமாய் ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் உங்கள் காலியான படகுகளை கர்த்தர் நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் துவங்கும் போது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே காலியான படகுகளை நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வீடு சகலவிதமான உச்சிதங்களால் நிரப்பப்படும். உங்களுடைய வீட்டிலே இருக்கிற மா பிசைக்கிற தொட்டி கர்த்தர் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த காரியத்திற்காய் வெறுமையாக்கப்பட்டிருக்கிறீர்களோ, வெறுமையா இருக்கிறதோ, ஆண்டவர் சொல்லுகிறார், அதை கர்த்தர் பெருக செய்து நிரம்பி வழிந்து அது அநேகருக்கு பிரயோஜனப்படுகிற அளவிற்கு கர்த்தர் உங்கள் மேல் ஊற்றுகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் பொங்கி 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 கரங்களை தட்டுகிறவர்களுக்கு அது அப்படியே நடப்பதாக. இனி உங்களுடைய வீடு காலியா இருக்க போவதில்லை. உங்களுடைய வாழ்க்கை காலியா இருக்க போவதில்லை. எந்தெந்த இடத்துல வெறுமை காணப்படுகிறதோ, இன்றைக்கு 6வது நாள் கர்த்தர் இதோ உன்னுடைய வெறுமையை கர்த்தர் நிரப்புகிறார். என் கையில பணம் இருக்குது ஆனா ஒரு வெறுமை, என் கையில புகழ் இருக்குது ஆனா ஒரு வெறுமை. கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அது என்ன வெறுமையா இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது, அதை நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா கர்த்தர் நிரப்புகிற ஆண்டவர். சொல்லுங்க பார்க்கலாம், நிரப்புகிற ஆண்டவர். வெறுமையை கர்த்தர் பார்த்துட்டாருனாலே கர்த்தர் சும்மா போக மாட்டாரு. கர்த்தர் அதை நிரப்புவார். சீடர்கள் எல்லாம் கர்த்தர் சமூகத்தில் ஜனங்கள் எல்லாரும் அழுது அவருடைய வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுத்து தாங்கள் வந்ததெல்லாம் மறந்து, பசியை மறந்து, தூக்கத்தை மறந்து அப்படியே உட்கார்ந்துருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க எல்லாரும் ஆராதனை முடிச்சுட்டு அவங்க கடந்து போறாங்க. எல்லா வசனம் கிடைச்சிருச்சு, மனசு நல்ல திருப்தி ஆயிருச்சு, அப்படியே மனசு நிறைஞ்சு வழியுது. ஆனால் தன்னுடைய சரீரத்தில் ரொம்ப களைப்பா இருக்குது. இன்னும் அவங்க எவ்வளோ தூரம் அவங்க வந்தாங்களோ அவ்வளோ தூரம் அவங்க திரும்பி ரிட்டர்ன் கடந்து போகணும். அந்த நாட்களிலே ஆண்டவரோடு நிறைய பேர் செய்கிறதுனால பட்டணத்தில் எங்கேயுமே அவரால் இருக்க முடியல. ஏன்னா பட்டணத்தில் அவர் போனாலே பார்த்தீங்கன்னா ஒரு 2000 பேர் கூடிடுறாங்க, ஒரு 5000 பேர் கூடிடுறாங்க. உடனே சண்டைக்கு வந்துடுவாங்க. ரோம பேரரசு அந்த நாட்களில் இருந்த ஆட்களெல்லாம் என்ன இந்த இடத்துல நீ கூட்டம் போட்டிருக்கிற, வண்டி போக முடியல, கார் போட முடியல. அப்போ ஆண்டவர் அந்த பட்டணத்தை விட்டு அவுட்டர்ல கடலோரமாய் சில இடத்துல மலைப்பகுதி அப்படிப்பட்ட இடத்துக்கு போனார். ஆனா ஆண்டவர் எந்த இடத்துக்கு போனாரோ அந்த இடத்துக்கு ஜனங்கள் எல்லாரும் கால்நடையாய் நடந்து போனார்கள். அப்ப நடந்து போய் திரும்ப ரிட்டர்ன் போகணும். இப்போ ஆத்துமால திருப்தி, ஆனா சரீரம் அவங்களுக்கு ரொம்ப பலவீனமா இருக்கு. வயிறு பசினால அவங்க எல்லாரும் களைத்து போனார்கள். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களிடத்திலே ஏதாகிலும் உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆண்டவரே ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான், அவனுடைய கையிலே 5 அப்பங்களும் 2 மீன்களும் மட்டும்தான் உண்டு, அது இத்தனை ஆயிரம் பேருக்கு எப்படி ஆண்டவரே பத்தும்? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் அந்த வெறுமையான அந்த சரீரத்தை கர்த்தர் நிரப்பினார். அவர்களை அந்த இடத்தை விட்டு அனுப்பும் போது கர்த்தர் நிரப்பி தான் அனுப்புகிறார். அப்ப நான் நம்புறேன், நம்ம வெறுமையா இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. கர்த்தர் நம்மை நிரம்பி வழிகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். கடந்த இரக்கம் செய்யும் வரை உண்மையிலே அப்படியே ஒரு கடைசி ஜெபத்தின் போது நான் எல்லாரும் அந்த பேங்க் புக்கை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வீட்டில் இருக்கிற அந்த பேங்கில் நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த அக்கௌண்ட்டுடைய அந்த பேங்க் புக்கெல்லாம் எடுத்துட்டு வாங்க, நான் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் உங்களுடைய கையில் மிச்சம் எடுக்க உதவி செய்வார். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாதமான அந்த போடுற பணம்
அங்கே மேனேஜிங்லேருந்து அந்த பணத்தை பேங்கில் போடுவாங்க சம்பளத்தை. ஆனால் சம்பளத்தை போட்ட 4 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா 0 பேலன்ஸாக இருக்கும், எதுவுமே இருக்காது. கிரெடிட் கார்டு வாங்குவாங்க, நிறைய பேரால் கட்ட முடியாது. அப்போ எல்லாருடைய நிறைய பேருடைய பேங்கில் பார்த்தீங்கன்னா எந்த பேலன்ஸும் இல்லாமல் அப்படி ஜீரோ வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது. அப்போ நான் சொன்னேன், இல்லை நம்ம ஜெபிப்போம், ஆண்டவர் நம்ம பெரிய பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படலை, ஆனால் நம்ம யார்ட்டையும் கையேந்தாத மாதிரி வாழணும் இல்லை அப்படின்னு. அப்போ ஒரு சகோதரி வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு 8 புக் எடுத்துகிட்டு வந்தாங்க. எத்தனை? 8 புக் எடுத்து வந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பரவாயில்ல, என்ன இத்தனை புக் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்க, வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும், எனக்கு 2, எங்கள் கணவனாருக்கு 2, அப்புறம் அவங்க 3 பிள்ளைங்க, அவங்க எல்லாருக்கும் வந்து அப்படி 8 அப்படி ஒரு கத்தையாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ சரி, அவங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுறாரு. உடனே ஜெபிக்கும் போது அவங்க ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் தனியாக எங்கிட்ட வந்து ஜெபம் பண்ணாங்க, பாஸ்டர் அக்கௌண்ட்டு தான் 8 இருக்குது, ஆனால் ஒன்றில் கூட என்ன இல்லை, 1 பைசா கூட எனக்கு காசு இல்லை பாஸ்டர், எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது, கர்த்தரை என்னை ஆசீர்வதிக்கணும். அப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் செய்வார். காற்று இல்லை, மழை இல்லை, ஆனாலும் உடைய பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். ஆண்டவர் நிரப்புவார், ஆண்டவர் மிச்சம் எடுக்க உதவி செய்வார். இங்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் நான் என்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு போனேனோ அன்னையிலிருந்து என்னுடைய அக்கௌண்ட்டில் கரெக்டாக எனக்கு சம்பளம் வரும், மிச்ச பணம் இருக்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் அப்படின்னு கர்த்தர். ஸோ அவங்க சாட்சி எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, கண்டிப்பாகவே இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிறவர்கள் ஒருவேளை வெளி தோற்றத்திற்கு நீங்கள் நிரம்பின பாத்திரமாய் மற்றவங்களுக்கு முன்பாக காண்பிக்கலாம். உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. உங்களை பார்த்த உடனே எல்லாரும் இவனுக்கு என்ன இவளுக்கு என்ன அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு வெறுமை உங்களை துரத்திட்டே இருக்கலாம், ஒரு இல்லாமை உங்களுக்குள்ள துரத்திட்டே இருக்கலாம். எட்டி பார்க்குற அளவுக்கு தான் உங்கள் வாழ்க்கை இருக்கலாம், நிரம்பி வழிகிற வாழ்க்கை உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த 6வது நாள் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். இல்லை, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துகிற கர்த்தர் உங்களுடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்க போகிறார், நிரம்பி வழிய பண்ண போகிறார். உன் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீர் குறைவை காண்பது இல்லை, நீ வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண்பதில்லை. கர்த்தர் இதோ உன்னுடைய கற்சாடிகளை கர்த்தர் நிரம்பி வழிய பண்ண போகிறார். உன்னுடைய ஊற்றுக்கள், ஹalleluya ஹalleluya, உன்னுடைய துறவுகளிலே கர்த்தர் ஒரு பெரிய ஊற்றை, ஆமென் சொல்லுங்கள், விசுவாசிங்கள், கர்த்தர் ஒரு ஊற்றை கட்டளிட போகிறார். அந்த ஊற்று பொங்கி 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 வரட்டும். அது எத்தனை நாட்கள் எடுத்தாலும் அது வற்றாத நீரூற்றாய், ஹalleluya, வற்றாத நீரூற்றாய். கையை உயர்த்தி இந்த வாக்குத்தத்தத்தை நான் நம்புறேன்னு ஒரு 10 விசை அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். எல்லாரும் அறிக்கை செய்யுங்க, எல்லாரும் அறிக்கை செய்யுங்க. இந்த வார்த்தை வீண் போகாது, வீண் போகாது. நல்ல சிஸ்டர் பிரதர், ஹalleluya. அதான் ஒரு பிரதர் தலை மேலே கையை வச்சு கூட ஜெபம் பண்றாரு, ரொம்ப அழகா இருக்குது. அந்த மாதிரி கூட ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தாவே எனக்கு நீர் இறங்க வேண்டும், எனக்கு நீர் இறங்க வேண்டும். இன்றைக்கு ஊழியக்காரர்கள் மூலமாய் நீர் பேசுவீரே, ஆனால் இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும், உன்னுடைய பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். எட்டி பார்க்கிற உன்னுடைய வாழ்க்கையை மாறி கர்த்தர் நிரம்பி வழிகிறதாய் கர்த்தரே மாற்றுவார், கர்த்தரே மாற்றுவார். ஆமென், ஹalleluya. ரொம்ப அழகான பாடல் உண்டு, வற்றாத நீரூற்று போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். ஆமென். கர்த்தர் நம்மை நிரம்ப பண்ணுகிற கர்த்தர். இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய 3 விதமான நிரப்புதல்களை குறித்து ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே பேசினார். அப்போ முதலாவதாக ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம், எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடபடிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 11வது வசனத்தை வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை. அப்பொழுது கர்த்தர், நீர் எழுந்து நேர் தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்ச்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். 12வது வசனத்தை திரும்ப வாசிக்க போறோம். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கை வைக்கவும்
தரிசனம் கண்டான் என்றான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவதாக ஆண்டவருடைய நிரப்புதல் என்ன அப்படின்னா, நம்பர் 1, நான் இதற்கு ஒரு பேர் வைத்திருக்கிறேன். கர்த்தர் முதல்ல நம்மை, மனுஷனை கர்த்தர் நிரப்புகிறார். ஆமென் சொல்லுங்கள். ஒவ்வொரு மனுஷனையும் ஆண்டவர் நிரப்பக்கூடிய அவசியம் ஒன்று உண்டு. நீங்க எல்லாருமே என்ன பண்ணப்படணும்னா நிரப்பப்படணும். அதான் சிலர் சொல்லுவாங்கல்ல, ஆவியிலே நிரப்பப்படுகிறது. கர்த்தர் உங்களை நிரப்பினாலே ஒழிய உங்களுடைய வெறுமை மாறவே மாறாது. நீங்கள் ஜெபிக்கணும் அதற்காக. ஆண்டவரே, நீர் என்னை நிரப்பும். மனிதர்களை ஆண்டவர் நிரப்பணும். இந்த இடத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கமாலியேலுடைய பாதத்து அருகிலே கல்வி கற்றவன். இவனுக்கு நல்ல ஞானம், நல்ல போதிக்கிற வரம், நல்ல படிப்பு எல்லாமே அவனுக்கு இருக்கிறது. பவர் இருக்கிறது, நல்ல தைரியம் இருக்கிறது, ஊழியம் செய்யக்கூடிய சகலமும் அவனிடத்துல இருக்கிறது. ஆனா ஊழியம் செய்கிற சகல தாளந்துகள் அவனிடத்துல இருந்தாலும் கர்த்தர் ஒரு ஊழியக்காரனிடத்துல அனுப்பி அவனை என்ன பண்றாருன்னா, அவன் தலைமையில கைய வச்சு கர்த்தர் ஒரு நிரப்புதலை கட்டளையிடுகிறார். ஆமென் சொல்லுங்கள். அதற்கு பிறகுதான் கர்த்தர் ஊழியத்திற்காக அவனை அனுப்பி விடுகிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு என்ன திறமைகள் வேண்டும் என்றாலும் இருக்கலாம், எவ்வளவு ஞானம் வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஆனால் முதலாவதாக உங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் நீங்கள் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை நிரப்பணும், நீங்க ஆசைப்படணும். ஆமென். கர்த்தர் அதைத்தான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். முதலாவதாக நான் உன்னை நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று சொல்லுங்கள். அப்பாவை பார்த்து சொல்லுங்க சத்தமாய், ஆண்டவரே என்னை நிரப்புவீராக, என்னை நிரப்புவீராக, என்னை நிரப்புவீராக, என்னை நிரப்புவீராக. அப்போ ஆண்டவருடைய நிரப்புதலுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். அதற்காக நீங்கள் காத்திருக்கணும். வேதத்திலே நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போகும்போது சொன்னார், நீங்க காத்திருங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே சீடர்கள் எல்லாரும் மேல் வீட்டு அறையிலே போய் காத்திருக்கிறாங்க. காத்திருந்து அவங்க ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்கி என்ன பண்றார் அப்படின்னா, கர்த்தர் ஆவியானவர் அவங்களை நிரப்புறாரு. நிரப்பினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பிரசங்கம் வந்துருச்சு. நிரப்பினதுக்கு அப்புறம் அவங்க நிறைய பேருக்கு பயன்பட்டாங்க. நிரப்பினதுக்கு பிறகு அவர்களுக்கு தைரியம் வந்துருச்சு. பாருங்க, ஆவியானவர் நிரப்புகிறதற்கு முன்னாடி அவர்களுடைய வாழ்க்கைக்கும் ஆவியானவர் நிரப்பினதுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் பெரிய வித்தியாசம் இருந்துச்சு. சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தடுமாறுவாங்க பாருங்களேன், பாவத்துல தடுமாறுவாங்க பாருங்க, அவங்களால நிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அந்த நிரம்பப்படுகிற அனுபவம் இன்னைக்கு இல்லை. அப்படி நிறைய பேர், நிறைய நம்ம திருச்சபைகளும் நடத்தப்படுறதும் இல்லை. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நிரப்பப்படுதல் என்று ஒரு கூட்டமே இருக்கும், காத்திருப்பு கூட்டம். அந்த காத்திருப்பு கூட்டம் 5 மணி நேரமாவது நடக்கும். ஒரு 5:30 மணிக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னா 10 மணி வரைக்கும் அந்த ஜெபம் போகும். காத்திருப்பு கூட்டம் சனிக்கிழமை இரவிலே அது வச்சு ட்ரம்ஸ் எடுத்து பாட்டை பாடி அடித்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க பாருங்களேன். அப்போது விசுவாசிகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்படி நிரம்பிட்டே இருப்பாங்க. ஆவியில் நிரம்புவாங்க, அந்நிய பாஷையில் பேசுவாங்க, தீர்க்க தரிசனத்தை பேசுவாங்க. அது நிறைய பேர் பழைய ஆட்களுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிரப்பப்படுதல் இல்லை. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை பாணி மாறி இருக்கலாம், வொர்ஷிப்பினுடைய பாணி. ஃபர்ஸ்ட் மாதிரி அந்த ட்ரம்ஸ் எடுத்து கொட்டடிச்சு 3வது பாட்டுக்கு அப்படியெல்லாம் இல்லை. ஆனா ஒரு ஆராதனைக்குள்ள வரும்போதாவது உங்களுக்கு என்ன படணும்னா, அந்த ஃபீல் உங்களை நீங்க நிறையணும். நீங்க நிறையணும். நீங்க வாஞ்சையோட வந்தாதான் நிறைய முடியும். நீங்க விருப்பத்தோட இருந்தாதான் கர்த்தர் உங்களை நிறைப்பாரு. அதான் நீங்க ஆயத்தமா இல்லைன்னா கர்த்தர் நிரப்ப மாட்டார். 1000 பேர் ஆராதிச்ச உடனே 1000 பேருக்கும் நிரப்பப்படுதல் இருக்காது. எந்த பாத்திரத்தினுடைய மூடி திறந்திருக்குதோ அதுக்கு தான் கர்த்தர் நிரப்புதலை கொடுப்பாரு. ஆனா சிலர் சர்ச்சுக்குள்ள இருப்பாங்க, அவங்களுடைய பாத்திரம் மூடிட்டே இருக்கும். ஆவியானவர் அபிஷேகத்தை ஊற்றுவாரு, அந்த பாத்திரம் மூடி இருக்கிறதுனால அதுக்குள்ள ஒரு துளி அபிஷேகம் கூட இறங்காது. சிலர் அப்படியே கல்லு மாதிரி அப்படியே நின்றுட்டு, நான் ஜபிக்க மாட்டேன், நான் ஸ்தோத்திர மாட்டேன். நீங்க அப்படி இருக்கு இல்லை, அதை சொல்றேன். சிலருக்கு அப்படி என்னன்னா, சிலருக்கு பிடிக்கும் ஆவி, அந்த வார்த்தையை கேட்கறது பிடிக்கும், ஆராதிக்கிறது பிடிக்கும். ஆனா அவங்க அமைதியா அப்படியே ரசிச்சுட்டு இருப்பாங்க. நான் சொல்றேன், ரசிக்கிறது அல்ல, நீங்கள் ரசிக்கிறவர்கள் அல்ல, நீங்க அந்த ஆராதனையில ஒன்றோடு ஒன்றாய் கலந்து கொள்ளணும். நீங்க வரும்போதே சொல்லணும், அந்த பாட்டு பாடும்போது ஆவியானவர் யாரை தொடுறாரு இல்லையோ உங்களை தொற்றணும். அந்த நிரப்புதல் உங்களுக்குள்ள வராட்டா நான் சொல்றேன், நீங்க தகுதி ஆகவே முடியாது. நான் சொல்றேன், திறமைகள் எப்போ வரும்னா, ஆவியானவர் உங்களை நிரப்பும் போதுதான் நிறைய திறமைகள் வரும். எத்தனை பேரை ஆமோதிக்கிறீர்கள்?
நான் சில நேரங்களில் நான் யோசிப்பேன், பல நாட்களில் யோசிப்பேன். இத்தனை ஆயிரக்கணக்கான இந்த ஜனங்களை கத்தர் நடத்த வைக்கும்போது யோசிப்பேன், எப்படி எங்க நிறைய பேர் என்னிடத்துல கேட்டிருக்காங்க, எப்படி இதெல்லாம் படிச்சுட்டு வந்தீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், பைபிள் காலேஜில் 3 வருடம் ஒரு நல்ல ட்ரைனிங் எனக்கு கிடச்சிருச்சு. ரொம்ப அழகான ட்ரைனிங். அப்படின்னா உடல் ரீதியாக ரொம்ப அப்படியே வேலை, ஒழுக்கம்னா என்ன, கீழ்ப்படிதல்னா என்ன, அப்படி அதெல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் இன்னும் பைபிள்லேருந்து நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. அப்போது அந்த புத்தகத்தை எல்லாம் ஜெராக்ஸ் பண்ணி வைப்போம். ஏன்னா அடுத்து பாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் இந்த புத்தகம் எல்லாம் நமக்கு உதவும், நம்ம அதில் பிரசங்கத்தை எடுக்கலாம் அப்படின்னு. ஆனால் பைபிள் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த புத்தகம் எங்கே இருக்குன்னே தெரில. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு அதோட. அது எதுவுமே அந்த தியரியாக பேசுனது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் நான் நம்புறேன், ஆவியானவர் நிரப்பும் போது எல்லாத்தையும் கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். கர்த்தர் திறமை உள்ளவர்களாய் மாற்றுகிறார். இந்த ஜெபத்திலே யாரோ ஒரு பிள்ளை எனக்கு திறமை இல்லைன்னு சொல்றீங்களா, எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்றீங்களா, நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை நிரப்பும் போது தகுதி தன்னை போல வரும். கர்த்தர் உங்களை நிரப்பும் போது உங்களுக்கு திறமை அப்படியே ஹல்லேலூயா. நான் சொல்றேன், அந்த அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அந்த திறமைகள் வந்து சேரும். இது மட்டும் இல்லை, ஆவியானவர் உங்களை நிரப்பும் போது தான் உங்களை உபயோகப்படுத்த ஆரம்பிப்பார். ஆமே. இப்போ ஒரு பாத்திரம் இருக்குன்னு வைங்களேன், அந்த பாத்திரம் வெறும் பாத்திரமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பாத்திரம் தன்னுடைய தகுதியை இழந்துரும். ஆமேன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. ஒரு வெறும் பாத்திரமாய் ஒரு பாத்திரம் இருக்கும் என்றால் அது என்ன பண்ணும்னா அதனுடைய தகுதியை இழந்துரும். அப்போ நீங்கள் வெறும் பாத்திரம், அதான் ஆண்டவர் சொல்கிறாருல்ல, ஒருத்தன் பிசாசு பிடிச்ச வந்த ஒரு மனுஷனை ஜெபம் பண்ணி அந்த பிசாசு அவனை விட்டு போனதுக்கு அப்புறம் அது என்னவா இருக்குமாமா, அந்த இடம் காலியா இருக்கும். ஆனா அந்த இடத்துல ஆவியானவர் நிரப்பாம அதை சும்மாவே வச்சிருந்தா வெறுமையான இடத்துல போன பிசாசு இன்னும் 4 கூட்டிட்டு உள்ள உட்காரும், 7 கூட்டிட்டு உள்ள உட்காரும் பைபிள் சொல்லுது. அப்போ நீங்கள் வெறுமையா இருப்பீர்களேயானால் உங்களுக்குள்ள என்ன வராது அப்படின்னா தகுதி வராது. நீங்க தகுதியா இருக்க மாட்டீங்க. அதை சீக்கிரமா அந்த பாத்திரம் பலவீனப்படும். 2வது, நீங்க நிரப்பப்படலை அப்படின்னு சொன்னா நான் சொல்றேன் உங்களுக்குள்ள திறமைகள் வராது. நீங்க நிரப்பப்பட்டாதான் திறமைகள் வரும். 3வது, நீங்கள் நிரப்பப்பட்டால் தான் நீங்கள் பயன்படுவீர்கள். ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்தில் ஃபர்ஸ்ட் வெறுமையா இருந்தால் அந்த பாத்திரம் கெட்டு போயிடும். 2வது, அந்த பாத்திரம் வெறுமையா இருந்தா அந்த பாத்திரத்துக்கு எந்த திறமையுமே இருக்காது, எந்த மதிப்புமே இருக்காது. 3வது, அந்த பாத்திரம் யாருக்குமே பயன்படாது. அப்போ நான் சொல்றேன், நீங்க பயன்படணும்னா கண்டிப்பா என்ன பண்ணணும்னா நிரப்பப்படணும். இன்றைக்கு இந்த 6வது நாளில் நீங்க இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் என்ன ஜெபிக்கணும்னா, என்னை நிரப்பும் ஆண்டவரே, உங்க அன்பினால நிரப்பும், உங்க அபிஷேகத்தினால நிரப்பும், உங்க கிருபையினால நிரப்பும், உங்க ஞானத்தினால நிரப்பும் ஆண்டவரே, உங்களுடைய வேகத்தினால நிரப்பும் அப்பா. அப்ப என்ன நிரப்பும் ஆண்டவரே, என்ன நிரப்பும் ஆண்டவரே. கேளுங்க, கையை எல்லாரும் உயர்த்தி கேளுங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறாரு, கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்த போறாரு. நீங்க தானே சொல்லிட்டு வந்தீங்க, எனக்கு தகுதியே இல்லை ஆண்டவரே, எனக்கு திறமையே இல்லை, நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாம அப்படி சும்மா வாழ்றேனே அப்படின்னு நீங்க தானே சொல்லிட்டு வந்தீங்க. ஆனா நான் நம்புறேன், ஆவியானவர் உங்களை நிரப்பும் போது இந்த 3 அபிஷேகமும் உங்களை தேடி வரும். ஓ, நீங்கள் தகுதி உள்ளவர்களாய் மாறுவீர்கள், நீங்கள் திறமை உள்ளவர்களாய் மாறுவீர்கள், நீங்கள் உபயோகம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். கையை உயர்த்தி கர்த்தர் நிரப்பும் போது இப்ப நிறைய பேருடைய வெறுமை மாறிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. அந்த கர்ப்பம் அது தகுதி உள்ள கர்ப்பமாய் மாறுகிறது, அந்த வாழ்க்கை தகுதியுள்ள வாழ்க்கையாய் மாறுகிறது. கைகளை உயர்த்தி எல்லாரும் நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ராஜா என்னை நிரப்பும், ராஜா என்னை நிரப்பும் அப்பா. கேளுங்க, ஆண்டவரே ஊற்றுங்க, உங்க வல்லமையை ஊற்றுங்க, உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்க, உங்க மகிமையை ஊற்றுங்க, உங்க ஞானத்தை ஊற்றுங்க அப்பா. ஊற்றுங்க ஆண்டவரே, ஊற்றுங்கப்பா. என்னிலே பொங்கி பொங்கி வரும்படியாய் இப்பொழுது ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. ஹல்லேலூயா. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க, ஆவியால் நிரப்புமே
வழிந்தோடும் நீச்சலால மூழ்கியே நேசர் அன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவில் ஊற்றிடும் ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் நாவே முன்மாரியாக என்று பொழிந்திடும் ஆவி பின்மாரியாக என்று பொழிந்திடுமே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே இடமசைய எங்கள் உள்ளம் நிரப்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரப்ப இறங்கி கேளுங்க இந்த வார்த்தையை பாட பாட கர்த்தர் நிறைய பேரை நிரப்புவார் உங்க அன்பினால நிரப்பு இப்பொழுது ஒரு அபிஷேக நதி எங்க பிள்ளைகள் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் போதே எங்களுடைய இருதயம் திறந்திருக்கிறது எங்களுடைய இருதயம் திறந்திருக்கிறது ஊற்றுங்க 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 அபிஷேகத்தை ஊற்றுங்க அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகம் பெறட்டும் அந்நிய பாஷை வரத்தோடு பெறட்டும் இப்பொழுது தாகத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளை நிரப்புகிறதற்கு வாரும் ஆண்டவரே வாருமா வாருமப்பா 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 ஓ ஹalleluya இறங்கி வாருமே இந்த இடமசைய உள்ளம் நிரப்ப இறங்கி வாருமே இந்த இடமசைய உங்கள் உள்ளம் நிரப்ப தனிப்பட்ட மனிதனை நிரப்புவேன் என்று சொன்னீரே ஒவ்வொருவரும் நாங்கள் நிரப்பப்படட்டும் 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 வாரும் கரங்களை தட்டி ஹalleluya இந்த இடமசைய எங்கள் உள்ளம் நிரப்ப இறங்கி வாருமே ஹalleluya கழுதையை தேடும்படியாக வந்த சவுல் ஆனா சாமுவேல் என்ன பண்றார் அப்படின்னா அவர் ஊழியத்திற்காக பெரிய ஊழியம் கொடுக்கிறதுக்கு முன்பாக அவருடைய கையிலே இருக்கிற அந்த தைல குப்பியை எடுத்து அதை உடைத்து அவனுடைய சிரசில் அப்படியே ஊற்றி அவன் அபிஷேகம் பண்றாரு அப்போ அவனுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது அப்போ அந்த இடத்தை விட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல சவுலும் போய் அபிஷேகத்தில் நிறைஞ்சு தீர்க்க தரிசனம் சொல்றான் அதனால அவன் தீர்க்கதரிசி என்கிற ஒரு பெயர் அங்கே வழங்கப்பட்டது அதுக்கு முன்னாடி இருந்த சவுல் வேற ஆவியானவர் எப்போ ஊற்றப்பட்டுட்டாரோ அதற்கு பிறகு சவுல் வித்தியாசமா மாறிட்டாரு வேதம் சொல்லுது அவனுக்கு வேறே இருதயம் உண்டாயிருச்சாம் ஆமென் தாவீது பாருங்க சாமுவேல் வந்து தைல குப்பியில எடுத்து அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி வேற தாவீது கர்த்தரோடு தான் நடந்தாரு சிங்கத்தை வீழ்த்தினாரு கரடியை ஜெயிச்சிட்டாரு ஆனா எப்போ அந்த நிரப்புதல் வந்ததோ அதுக்கப்புறம் ஆளுகை செய்யக்கூடிய பவர் அவருக்கு வந்துருச்சு நீங்க நிரம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிசாச ஆளுகை செய்கிற பவர் வரும் பாவத்தை ஆளுகை செய்கிற பவர் உங்களுக்குள்ள வரும் ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா நிரப்பப்படணும் வெறும் கை தட்டுறது மட்டும் நிரப்புதல் கிடையாது வெறும் யாரோ ஒருத்தர் பேசுற மாதிரி சத்தம் போட்டு அப்படி பேசுறது மட்டும் நிரப்புதல் கிடையாது சிலர் பார்த்தீங்கன்னா உடம்பு ரீதியா பயங்கரமா நிரப்புதலுக்காக அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க அது கர்த்தர் ஆவியானவர் இறங்குனதுக்கு பிறகு கண்ட்ரோல் இல்லாம வேணா நம்ம அப்படி பண்ணலாம் அப்படி இருப்பாங்க சிலர் ஆனா நீங்க வெறும் உடம்ப போட்டு அப்படி பண்றதுனால ஆவியானவர் கொண்டாரு அப்படியே சில நேரத்தில் ஆவியானவர் வரும்போது கைத்தட்டுதல் வரும் சில நேரத்தில் ஆவியானவர் வரும்போது அழுக மட்டும்தான் வரும் நீங்க அழுதுட்டே இருப்பீங்க ஆமேன்னு சொல்லுங்கள் கடந்த நாட்களிலே ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி இருந்துச்சு என்னுடைய மூத்த மகன் அவன் சின்னவன் சொன்னான் அண்ணன் ஒர்ஷிப்பில் ரொம்ப அழுதுட்டே இருந்தான் அப்படின்னு சொன்னான் அப்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு சார் ஒர்ஷிப்பில் அழுறது ரொம்ப பெரிய விஷயம் தானே அதுவும் சின்ன வயசில் அழுறது அப்போ எதுக்காக அழுதான் அப்படின்னு உடனே நான் யோசிச்சு பார்க்குறேன் சே அவனுக்கு என்ன கொடுக்காம விட்டோம் நம்ம
அப்படின்னா ஏதாவது வந்து அவன் கேட்டு நம்ம வாங்கி கொடுக்காதனால ஜெபத்தில் அழுதுட்டானோ அப்படின்னு மனசில் ஓடுது. அப்போ நான் அவனை கேட்டேன், அப்படி எதுவும் இல்லையே, அவன் எதுவும் நம்மகிட்ட கேட்டது மாதிரி தெரியலையே, அப்போ ஏன் நீ அழுத அப்படின்னு. அப்போ வந்து அவன் சொல்கிறான் அப்படின்னா, என்னமோ எனக்கு வந்து அந்த பாட்டை பாடும்போது அழணும்னு தோணுச்சு அப்படின்னா, எனக்கு அழணும்னு தோணுச்சு, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, நான் அழக்கூடாது எல்லாருமே பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சேன், ஆனால் என்னுடைய கண்ட்ரோலுக்கு மீறி வந்து எனக்குள்ள அழுக வந்துட்டே இருக்குது அப்படின்னு நான் அழுதுட்டேன் அப்படின்னு. அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போ தான் அவனுக்கு சொன்னேன், இல்லை ஆண்டவர் உன்னை தொட ஆரம்பிச்சிட்டாரு, ஆண்டவர் உன்னை தொட்டுட்டு இருக்கிறாரு, கத்தருக்கு நீ வேணும் போல தெரியுது, அதனால ஆண்டவர் உன்னை ஏதோ உன்னிடத்துல எதிர்பார்க்கிறாரு, இதை விட்டுறாத, இது ஆரம்பம், இன்னும் நீ நிறைய அந்த மாதிரி கத்தர் சமூகத்தில் ரொம்ப நெருக்கமாக போ, அப்போ கத்தர் உன்னை நடத்துவார் அப்படின்னு அவனுக்கு ஆலோசனை சொன்னேன். அப்போ நான் நம்புகிறேன், சில நேரத்தில் ஆவியானவர் நமக்குள்ள ஊற்றப்படும் போது அழுக மட்டும்தான் வரும், நீங்கள் அழுதுகிட்டே இருப்பீங்க. ஆனால் என்னமோ ஒன்று வந்து யாரும் செய்யாத ஒன்றை நீங்கள் செய்வீங்க. நிரப்பப்படுதல் அப்படின்றது ஒரு வித்தியாசமான ஒரு, சிலருக்கு அப்படியே சந்தோஷமாக வரும், சிலருக்கு குதிக்கலாம் அப்படின்னு தோணும், சிலருக்கு எல்லா துக்கம் அப்படியே அவ்வளோ மாறி மனசில் இருக்கிற வெயிட் அப்படியே இறக்கி வச்சது மாதிரி இருக்கும். இது யார் வரும்போதுன்னா, நிறைவான ஆவியானவர் உள்ளுக்குள்ள வரும்போது குறைவுகள் எதுவுமே இருக்காது. ஹல்லேலூயா. எல்லாரும் கேட்கணும், எப்பவும் கேட்கணும், ஆவியானவரே எனக்குள்ள வாரும், எனக்குள்ள வாரும், எனக்குள்ள வாரும். டெய்லி காலையில் எந்திரிச்ச உடனே சொல்லணும், எனக்குள்ள வாரும். தூங்க போகும்போது சொல்லணும், எனக்குள்ள வாரும். எனக்குள்ள எப்பொழுதும் நீர் தங்கி தாபரிப்பீராக. அந்த பிரசன்னம், அந்த மகிமை உங்க மனசுக்குள்ள, இருதயத்துக்குள்ள இருந்து பொங்கி 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 வழிஞ்சிட்டே இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. ஸோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் வந்து நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். யாரை நிரப்புவாராமா? முதல்ல நம்மை நிரப்புவார். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆண்டவர் வந்து நம்மை நிரப்புவார், நம்மை நிரப்புவார். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் வந்து நிரப்ப போறாரு. எதை நிரப்புவார்னா, லூக்கா எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நம்ம வந்து 3வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார், அது சீமோனுடையதா இருந்தது, அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார், அது சீமோனுடையதா இருந்தது, அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவிலே உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணி. நீங்கள் இப்பொழுது 6வது வசனத்தை அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஆமேன் சொல்லுங்கள். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து இந்த வார்த்தையினால கர்த்தர் பேசிட்டே இருக்கிறார் நம்மிடத்துல. நம்ம சண்டே கூட இதனுடைய நிறைய தெளிவான சத்தியத்தை கேட்போம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நிறைய படகுகள் நின்றுட்டே இருக்குது. நான் சொன்னது மாதிரி ஒரு கடற்கரை என்று சொல்லுவோமானால் அந்த கடற்கரையிலே ஒரு படகை நிறுத்த மாட்டாங்க. படகை எல்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு கிலோமீட்டரில் கொண்டு நிறுத்த மாட்டாங்க. அதுக்கு ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்டுனா ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுனா அதுக்கு ஒரு ஸ்டாண்ட் அப்படின்னா அங்கே கொண்டு போய் அதை கூட்டமாக அங்கே தான் நிப்பாட்டிருப்பாங்க. அப்போ இந்த போட்டெல்லாம் நிற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்குது. அப்போ அங்கே நிறைய படகுகள் இருக்கிறது, வித்தியாசமானது, சொகுசான எப்படியோ இருக்குது. ஆனால் கரெக்டாக ஆண்டவர் எதை செலக்ட் பண்ணுறாருன்னா, அங்கே சீமோனுடைய படகை கரெக்டாக கர்த்தர் செலக்ட் பண்ணுறாரு. ஏன் ஆண்டவர் செலக்ட் பண்றாருன்னா, அவனுடைய படகை கர்த்தர் நிரப்ப போகிறார். ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக நான் இதற்கு வைத்த பேர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்மை நிரப்புகிற கர்த்தர், இரண்டாவது நம்முடையதை நிரப்புகிற கர்த்தர் அவர். ஆமேன் சொல்லுங்கள். உங்களுடையது எதெல்லாம் காலியா இருக்குதோ நான் நம்புறேன், கர்த்தர் இன்றைக்கு இந்த 6வது நாள் வாக்கு கொடுக்கிறார், நான் அதை நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சீமோனுடைய படகை கர்த்தர் தெரிந்து கொண்டது போல இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாய்க்கால்களை கர்த்தர், உங்களுடையதை, உங்களுடைய பிசினஸ் கர்த்தர் நிரப்ப போகிறார். உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் நிரப்ப போகிறார். சத்தமாய் ஆமே நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய கைகளை கர்த்தர் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வருமானங்களிலே கர்த்தர் ஒரு நிரப்புதலை கர்த்தர் கட்டளையிட போகிறார். உங்களுடைய சகலமும், உங்களுடைய வீடு நிரம்பும். நம்முடையது எல்லாம்
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நிரப்புகிறவர். ஹல்லேலூயா. நம்முடையதை நிரப்புகிறார். உங்களுடையது எதெல்லாம் காலியா இருக்குதோ எல்லாத்தையும் கர்த்தர் நிரப்புவாராக. ஆமென் சொல்லுங்கள். விசுவாசிக்கிறீர்களா நீங்கள்? அப்போ அதற்காகவும் நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, என்னுடையதை நீர் நிரப்புவீராக. உங்களுடையது எதெல்லாம் நிரம்பாம இருக்குதோ அதெல்லாம் கர்த்தர் நிரப்ப போகிறார். அந்த ஊழியக்காரனுடைய மனைவி தீர்க்கதரிசியின் இடத்துல வந்து கேட்கும்போது அவர் சொல்றாரு, உன் வீட்டில் இருக்கிற எல்லா வெறும் பாத்திரங்கள் எல்லாம் வெறும் பாத்திரங்கள். அப்போ எல்லா வெறும் பாத்திரங்களை அவங்க எடுத்து வைக்கிறாங்க. அந்த எல்லா வெறும் பாத்திரங்களில் அந்த எண்ணெயை ஊற்று. அப்போ அந்த எண்ணெயை ஊற்றும் போது எல்லா வெறும் பாத்திரங்களும் என்ன பண்ணுதாமா? நிரம்பப்படுகிறது. ஆமேன் சொல்லுங்கள். உங்களுடைய பாத்திரத்தை கர்த்தர் என்ன பண்றாருன்னா நிரம்ப பண்ணுகிறார். ஆமேன். நீங்களும் அப்படித்தான் கடனிலே அதிகமாய் சிக்கி தவித்து நீங்கள் உங்களுடைய இதிலிருந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்கலாம். இன்னைக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை. உள்ள கைவிட்டு பார்த்தா ஒன்றுமே இல்லாமல் தான் இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ளே இருக்கலாம். இனி நான் எதிலிருந்து பாஸ்டர் எடுத்து கொடுப்பேன், நான் இனி எதிலிருந்து எடுத்து கடனை அடைப்பேன். அந்த அம்மா முடிஞ்ச வரைக்கும் தன்னிடத்தில் இருந்த எல்லாத்தையும் எடுத்து கடனுக்காக கொடுத்துட்டே இருந்தாங்க. ஆனால் கடைசியில் இப்போ கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா உடனே அந்த கடன் கொடுத்தவன், சரி பரவாயில்ல ஒன்றும் இல்லைன்னா என்ன, உங்கள் பிள்ளைங்க 2 பேரும் எனக்கு வித்துரு அப்படின்றாங்க. அப்போ அவங்க நினைக்கிறாங்க, என் பிள்ளையை எப்படி விற்கிறது? பணத்திற்காக விற்று கடனுக்காக அவங்கள கொடுக்க முடியுமா? அப்போ தான் ஆண்டவருடைய வார்த்தை வருது, இல்லை உன்னை நான் நிரப்புவேன் என்கிற வார்த்தை வருது. அதே தாயாருடைய வாழ்க்கை இந்த ஜெபத்தை கேட்கிற யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையாக இருக்கலாம். பாஸ்டர், நீங்கள் சொல்கிறது உண்மைதான் பாஸ்டர், நகையெல்லாம் வித்துட்டேன் பாஸ்டர், சொத்தெல்லாம் வித்தாச்சு பாஸ்டர், என்கிட்ட இருந்த எல்லாத்தையும் விட்டுட்டேன். அதான் சிலர் வந்து ஒரு சின்ன குண்டு மணி தான் வச்சுருந்தேன், அதையும் நான் வித்துட்டேன் பாஸ்டர். அதான் வெளியில் என்னால் தலை காட்ட முடியாது. அதனால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து இந்த நகை போடுறதுக்கு பழக்கம் அவங்களுக்கு இருக்கும். சொந்தக்காரங்க நிறைய பேர் நகை போட்டால் தான் அவங்கள மதிப்பாங்க, இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த தங்கத்தை மாதிரி என்ன இருக்கும் அப்படின்னா அப்படியே டூப்ளிகேட் இருக்கும் பாருங்களேன். உடனே அதை போய் கடையில் வாங்கி அதை போட்டுருவாங்க. ஏன்னா நகை இல்லாமல் போனால் யாராவது நம்மளை தப்பாக கேட்டுருவாங்கன்னு. ஆனால் நிறைய பேர் பயந்துட்டே போவாங்க. ஏன்னா அப்படின்னா ஒரிஜினல் டூப்ளிகேட்டையும் சிலர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. ஐயோ கண்டுபிடிச்சிடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நகை மட்டும் அப்படியே நகை போட்டிருக்காங்கன்னு தெரியணும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வந்து இருந்தால் போடுங்க, இல்லைன்னா போட வேண்டாம். அவன் நமக்கு மார்க் கொடுத்து என்ன பண்ண போகிறீங்க? ஆமேன்னு சொல்லுங்கள். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அப்புறம் நீங்கள் போட்டுட்டு போகிறது கவரிங்காக இருக்கும். அவங்க வந்து இந்த அம்மாட்ட 15 பவுன் இருக்கும் போல் தெரியுது அப்படின்னு நம்ம அடுத்த தேவை வரும்போது வீட்டு வாசலுக்கு வந்து நின்ற போகிறாங்க. எங்கம்மா போன கல்யாணத்தை தான்மா நான் பார்த்தேன், 15 பவுன் போட்டிருந்தீங்க, அதில் ஏதாவது ஒரு 2 பவுன் கொடுத்தீங்கன்னா பரவாயில்லன்னு. நீங்கள் போட்டிருக்கிறது டூப்ளிகேட்டுன்னு அவனுக்கு தெரியாது. அப்போது இருக்கிற எத்தை காட்டிலும் அந்த எத்து ரொம்ப அதிகம். இருக்கிற அவமானத்தை விட அது பெரிய அவமானமாக இருக்கும். அதனால் இன்னொருத்தருக்காக நம்ம அப்படி வந்து மாற வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளதை உள்ளதென்றும் சத்தமாக சொல்லுங்க, இல்லா இருந்தா போடுங்க. அதுவும் போடலைன்னா கூட பரவாயில்ல, அங்கே தங்கத்திலேயே ரோடு இருக்குது நமக்கு. ஆமேன். இன்னைக்கெல்லாம் நகை போடாத பிள்ளைகளெல்லாம் பார்க்கவே முடியல. எல்லாமே நிறைய பேர் என்ன மாறி போயிடுச்சு. இப்போ எங்கள் பிள்ளைகளுக்கே கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒருவேளை அவன் வளரும்போது எப்படா பண்ணுறது அப்படின்னு. அந்த நாட்கள்ல எல்லாம் நகை போடாத பிள்ளைங்க இருப்பாங்களா என்னன்னே தெரில. இன்னைக்கு எல்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. ஆனால் நாங்கள் எங்கள் ஃபேமிலி யாருமே அப்படி போட்டதில்லை. எங்களுடைய பாஸ்டர் எங்களுடைய அந்த எல்லாருமே அப்படி நகை இல்லாமல் வளர்ந்தவர்கள் தான். ஆனால் அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னு தெரில. அது பரலோகம் போகிறதுக்கு தடை இல்லை, ஆனால் அதை வெறுக்கிறவர்கள் வந்து குறைந்து விட்டார்கள். ஃபஸ்ட்டெல்லாம் பரிசுத்தவான்கள் வந்து உலகத்தில் எல்லாத்தையும் வெறுத்தாங்க. அவங்களே வேண்டாம், எதெல்லாம் மதிப்பாக இருக்குதோ அதெல்லாத்தையும் வெறுத்தாங்க. இன்றைக்கி அந்த உபதேசம் எல்லாம் எல்லா இடத்துலையும் இல்லை. அதனால இல்லாத ஒன்றை நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் சொல்லுங்களேன், இல்லாத ஒன்றை காமிக்க வேண்டாம். அதனால தான் சொல்லுவேன், கல்யாணம் நடக்க போகும்போது எது இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கல்யாணம் நடத்துவோம். அது இருக்கிறது மாதிரி சாப்பாடு போடுவோம். இன்னைக்கு வெறும் ஊறுகாய் வச்சு தக்காளி சாதம் தான், இல்லைன்னா தயிர் சாதம் தான் கொடுக்க முடியும்னா தயிர் சாதத்தை கொடுத்துருவோம். ஆமேன்னு சொல்லுங்கள். நம்ம பாட்டுக்கு பிரியாணியை கொடுத்து நாளைக்கு நம்ம தயிர் சாதம் ஆயிடக்கூடாதே. சார் நிறைய பேர் அப்படி தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பிரியாணி கொடுக்கணும்னு நினச்சி இவங்க ஒன்றும் இல்லாமல் போயிடுறாங்க. எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அவருடைய திருமணத்தை வந்து ரொம்ப கிராண்டாக நடத்தணும்னு முடிவு பண்ணிட்டார். காசு எதுவுமே இல்லை. பத்திரிகை என்கிட்ட கொண்டு வர்றாரு. பத்திரிகை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக A4 ஷீட்டை 4 பேஜ். A4 ஷீட் இருக்குல்ல, A4 ஷீட்டில் 4 பேஜ், ஃப்ரெண்டு பின்னாடி முன்னாடி பேக்கில் அவருடைய ஃபோட்டோ, அவருடைய அந்த பிள்ளையினுடைய ஃபோட்டோ, கட்சிக்காரங்க அடிப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி
அப்போ நான் கேட்டேன், அந்த அந்த கார்டை பார்த்தோன்னே கேட்டேன், என்ன டேய் ஃபைல் மாதிரி இருக்குது, இது ஃபைல் மாதிரி தூக்கிட்டு போகலாம் போல தெரியுது, உள்ள பயோடாட்டா வச்சே கொடுக்கலாம் போல அப்படின்னு நான் நக்கல் அடிச்சுக்கேன். இவ்வளோ பெரிய ஃபோட்டோ எதுக்குடா இவ்வளோ பெரிய கார்டு அடிச்சு அப்படின்னு. கிராண்டாக நடத்தும் அப்படின்னு. அவன் தஞ்சாவூர்லேருந்து தஞ்சாவூரில் வேலை பார்க்குறாரு, கன்னியாகுமரியில் கல்யாணம் நடக்குது. இந்த தஞ்சாவூர் பொம்மை ஃபேமஸ் இல்லை, தஞ்சாவூர் இப்போ தான் அதெல்லாம் இல்லை, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை அப்படின்னு. அப்போ அவர் கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறாருன்னா தஞ்சாவூர் பொம்மையை இறக்குனாரு. ஒரு 10 தஞ்சாவூர் பொம்மை அப்படியே நீட்டாக அழகாக அது தலையாட்டிகிட்டே இருக்கும். அப்படி கல்யாணத்துக்கு போனால் தலையாட்டிகிட்டே இருக்கும். தலையாட்டிட்டு வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிடும். அப்போது எங்கள் அந்த ஊருக்காரங்களுக்கெல்லாம் பயங்கரமான சந்தோஷம். சே இந்த பொம்மை தலையாட்டுது அப்படின்னு எல்லாரும் அப்படியே பார்த்தாங்க. அப்போது பயங்கரமான ட்ரம்ஸு அப்படின்னு அடிச்சு அந்த மாதிரி ஒரு செட்டு சவுண்ட் சர்வீஸு. அவன் வீட்டிலேருந்து ரோட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 500 அடி நீளம் இருக்கும். 500 அடிக்கு சீரியல் லைட்டு, அங்கேருந்து இங்கே சீரியல் லைட்டு, அப்படி பயங்கர கிராண்டாக கல்யாணம் நடக்குது. நடந்தது சொல்கிறேன், எந்த மாற்றமும் இல்லை. நான் அவருடைய ரொம்ப நண்பன், நெருங்கிய நண்பன். எங்களுக்கெல்லாம் பிரமிப்பாக இருக்குது கல்யாணத்தை பார்த்தோன்னே. என்னடா இவன் இவ்வளோ கிராண்டாக பண்ணி சும்மா அசத்திட்டானே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இவன் கல்யாணம் முடிஞ்சு அந்த மேடையில் நின்றுருக்கிறான், பொண்ணு பக்கத்தில் நின்றுருக்குது. பின்னாடி ஒருத்தர் வர்றார், இவன் இப்படி பேசுகிறான், பின்னாடி பார்த்து பேசுகிறான், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறான். இல்லை சார் காசு கொடுக்கணும் சார், வண்டியில் ஏற்றிட்டோம் சார், கல்யாணம் இன்னும் முடியல, அதுக்குள்ளே சவுண்ட் சர்வீஸாக காசு கேட்குறான், சீரியல் செட்டுக்காரன் காசு கேட்குறான். ஒவ்வொருத்தரும் இவன் ஊர்லேருந்து கொண்டு வந்தவங்களுக்கு ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, அவங்க பணம் கேட்குறாங்க. இவன் வர்ற மொய்யெல்லாம் பின்னாடி கொடுத்துட்ருக்கிறான். கடைசியில் பார்த்தீங்கன்னா கடன்காரங்கனாலே மாறிட்டான். கல்யாணத்தை அன்னைக்கு அந்த ஃபஸ்ட்டு நாள் ஒரு மாப்பிள்ளை தலையை பிச்சுக்கிட்டதை அப்போ தாங்க பார்த்தேன் நான். ரொம்ப தலையை போட்டு பிச்சுக்கிறான். டேய் கொடுங்கடா, ஏதாவது கொடுங்கடா அப்படின்னு. நாங்கள் என்ன நினச்சிட்டு போனோம்னா அப்போ எங்களுக்கு வந்து பணமே இருக்காது, ரொம்ப கஷ்டம் போகிறதுக்கு. கல்யாணத்துக்கு ஏதாவது நண்பர்கள் கல்யாணத்துக்கு போனோம்னா அங்கேருந்து பஸ் பேர் அவங்க எனக்கு கொடுத்துருவாங்க, எங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த ஊழியத்தினுடைய ஆரம்பம் இல்லை, அவங்க கொடுத்துருவாங்க. நாங்கள் எல்லோரும் இவன் நமக்கு டிக்கெட்டு காசு கொடுப்பான்னு தான் போனோம். பார்த்தா கேட்குறான் 500 கொடுங்கடா, 500 கொடுங்கடா. அப்புறம் நாங்கள் எல்லோரும் 4-5 பேர் சேர்த்து அதில் ஒரு 2500 கொடுக்குறோம், அதையும் தூக்கி பின்னாடி கொடுக்குறான். கடன்காரனாகி இன்று வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவனால் எழும்பவே முடியல. அந்த கல்யாணத்தில் அவன் பண்ண ஒரு மிஸ்டேக். அப்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். இல்லாத ஒன்றை நம்ம செஞ்சு யாருடைய மனசையும் என்ன பண்ண வேண்டாம், திருப்திப்படுத்த நினைக்க. பக்கத்தில் கையை குடிச்ச சொல்லுங்க, இந்த உலகத்தில் நாசியில் சுவாசம் இருக்கிற மனுஷனை திருப்திப்படுத்தவே முடியாது. நல்லா சொல்லுங்க எல்லாருமே, திருப்திப்படுத்த முடியுமா? உங்க வீட்டில் இருக்கிறவங்கள திருப்திப்படுத்திருக்கீங்களா சொல்லுங்களேன். உங்க வீட்டில் இன்னைக்கு நீங்க கறி இந்த வாரம் மத்தியானம் வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டன் வச்சு ரொம்ப அழகா சாப்பாடு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், ரொம்ப டேஸ்டா வந்துச்சு. அடுத்த வாரம் டேஸ்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? சரி போன வாரம் டேஸ்ட் பண்ணா இந்த வாரம் என்னமோ டேஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு திருப்திப்படுத்த முடியுமா உங்களால்? உங்கள் கணவனாரை நீங்கள் திருப்திப்படுத்திருக்கீங்களா இது வரைக்கும்? அதே போல் உங்கள் மனைவியை திருப்திப்படுத்திருப்பீங்களா சொல்லுங்கள். இந்த கிறிஸ்மஸ் தான் அவ்வளோ நல்லா புடவெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அடுத்த கிறிஸ்மஸ் வரும்போது ஏங்க போன கிறிஸ்மஸுக்கே நான் வாங்கி வச்சது என்கிட்ட இருக்குது, அது வேண்டாம் இந்த கிறிஸ்மஸுக்கு அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? ஏதோ ஒரு பரிசுத்த வாட்டி ஒரு சிலர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாருமே போன கிறிஸ்மஸுக்கு வாங்கினா ஏன் இந்த கிறிஸ்மஸ் வராதா, இது வந்திருக்குல்ல இந்த கிறிஸ்மஸ்ஸு, அப்போ கண்டிப்பாக வேணும் இல்லை. போன கிறிஸ்மஸுக்கு 5000னா இந்த கிறிஸ்மஸுக்கு 7000, 2 ரூபா ஜாஸ்தியாக வாங்கி கொடுங்க, ஏன்னா உங்களுக்கு சம்பளம் ஜாஸ்தியாக வந்திருக்குது. அப்போது இந்த உலகத்தில் யாரையுமே நம்ம என்ன பண்ண முடியாது. கேட்கல சத்தமாக சொல்லுங்கள், நல்ல பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, திருப்திப்படுத்த முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. திருப்திப்படுத்த முடியாத ஒன்றுக்கு நம்ம ஏன் போய் இன்னொன்று வாங்கி நம்ம செய்யணும்னு நினைக்கிறோம். அதனால் மனுஷனுக்கு முன்பாக இருக்கிறதை மட்டும் காண்பித்தால் போதும். 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா 10 பேரை அழைச்சால் போதும். நான் நம்புகிறேன் கர்த்தர் வந்தார்னா அது சிறப்பு தான், அந்த திருமணம் சிறப்பு தான், அந்த ஃபங்க்ஷன் சிறப்பு தான், அந்த வீடு கட்டி பிரதிஷ்டை செய்கிறது சிறப்பு தான். ஆண்டவர் தான் நமக்கு முக்கியம். அவர் வந்தால் போதும், எல்லாம் சரியாய் அமையும். ஆமென். அப்போ நிறைய பேர் உங்களுடைய உள்ளே இருந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து அந்த காலியாக இருக்கிறத கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் என்ன பண்ணுவேன்னா இந்த 21 நாள் ஜெபத்தில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை நிரப்புவேன். நம்முடையவைகளை கர்த்தர் நிரப்ப போகிறார். கைகளை எல்லாரும் உயர்த்தி ஜெபிக்கலாம். ஆண்டவரே என்னுடையது ஊழியக்காரனுக்கு மூலமாக நீங்கள் பேசின வார்த்தை உண்மைதான் ஆண்டவரே, சொல்லுங்கள் உண்மைதான் ஆண்டவரே. என்னுடையது நிறைய எடுத்து எல்லாம் காலியாச்சுப்பா.
இனி நான் எப்படி என் பிள்ளைய திருமணம் பண்ணி கொடுப்பேன், எப்படி இந்த வீட்டு வேலையை நான் முடிப்பேன், எப்படி இந்த காரியத்தை செய்வேன், எனக்கு நிறைய தேவை இருக்கு, எப்படி இந்த கடனை அடைப்பேன். பாஸ்டர் என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை பாஸ்டர். இந்த வார்த்தை யாருக்குன்னு தெரியாது, ஆனால் எனக்கு தான் பாஸ்டர், எனக்கே தான் கர்த்தர் பேசுறாரு. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, இல்லை உன்னுடையதை நான் நிரப்புகிற காலம் வந்தது, உன்னுடையதை நிரப்புகிற காலம் வந்தது. கையை உயர்த்தி எல்லாரும் விசுவாசத்தோட அழுகிறவங்க அழுது ஜெபம் பண்ணுங்க. நடக்க போகிறது. எந்த இடத்திலிருந்து ஜெபித்தாலும் கர்த்தரை செய்ய போறாரு. பலமாய் நான் உண்மையே நம்புகிறேன். பிரதர் சத்தமா ஜெபிங்க பிரதர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க கையை உள்ள போட்டு எடுக்கும் போது ஒன்றும் இல்லாததுனால நிறைய பேர் உங்களை வருத்தப்படுத்தி இருக்கலாம். இல்ல, கர்த்தர் ஒரு நாள் உங்களை நிரம்பி வழிய பண்ண போகிறார், நிரம்பி வழிய பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் என்னை நிரப்புவார். என்னை நிரப்பும் போது நான் என்ன ஆவேன்னா, நான் தகுதியாவேன், நான் திறமை உள்ளவனாவேன், நான் உபயோகம் உள்ளவனாய் மாறுவேன். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் என்னுடையதை நிரப்புவார். என்னுடையதை நான் நிரப்பும் போது அநேகருக்கு நான் சாட்சியாய் நான் வாழ்வேன். மூன்றாவதாக ஆண்டவர் நம்மளை எதிர் நிரப்புவார்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே 27வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 17ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாமா? 27 வாசிக்கலாம். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடி நீ கடலுக்குள்ளே போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிறதை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்திலே கொடு என்றார். ஆமென். ஆண்டவர் ஒரு இடத்துல ஒரு பட்டணத்திற்கு போறார் ஊழியத்திற்காக. அப்போ அவங்க அங்க டாக்ஸ் வசூல் பண்றாங்க. ஆண்டவரை நிறுத்தி சொல்றாங்க, நீ என்ன கடவுள் வேணாலும் இருக்கலாம், ஆனா டாக்ஸ் கொடுத்துட்டு உள்ள. ஆண்டவர் ஒரே நிமிஷத்துல அவன் கண்ணை முழுக்க மறைச்சிருக்கலாம். கண்ணை முழுகிற இயேசுவின் நாமத்தில் அவன் கண்ணை மூடட்டும் அப்படின்னா அவ்வளவுதான், ஒரு நிமிஷம் அவனுக்கு எதுவும் தெரியாது, கர்த்தர் உள்ள போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய சீடனை பார்த்து என்ன சொல்றாருன்னா, சரிப்பா நீ ஒன்றும் பயப்படாத, இப்போ நமக்கு நிறைய ஒரு பெரிய தேவை இருக்குது, அது இன்னொருத்தர் மூலமாக தான் அந்த தேவை நமக்கு சந்திக்கப்படணும். அதனால நீ போ, உனக்கு ஒரு மீனை நான் கட்டளையிடுகிறேன், அந்த மீனுடைய வாயிலிருந்து உனக்கு பணம் கிடைக்கும், அதை எடுத்துட்டு போய் எனக்காகவும் உனக்காகவும் அந்த வரியை கட்டீர். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, நம்பர் 3, மூன்றாவதாக, முதலாவதாக கர்த்தர் என்னை நிரப்புவார், இரண்டாவதாக என்னுடையதை நிரப்புவார், மூன்றாவதாக எனக்காக அவர் கர்த்தர் நிரப்புகிறவர். ஆமென். சொல்லுங்கள், எனக்காக நிரப்புகிறவர். உங்க முகத்தை பார்த்து உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை பார்த்து கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, உனக்காக சாலோமனுக்காக கர்த்தர் செய்தார் அல்லவா, சாமுவேலுக்காக கர்த்தர் செய்தார் அல்லவா, அவனுடைய முகத்தை பார்த்து கர்த்தர் செய்வாரானால் உங்களுடைய முகத்திற்காக கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்வார். ஆமோதிக்கலாம். நீங்கள் யாராவது ஒருத்தர் பலவிதமான ஒரு சிக்கல்ல நீங்கள் மாட்டி இருக்கலாம். நீங்க தெரியாதனமா நீங்க போய் மாட்டிட்டீங்க. இப்போ அந்த நபருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போ அந்த மனுஷன் சிக்கி இருக்கிறதுனால நீங்களும் சேர்த்து சிக்கல்ல மாட்டிட்டீங்க. இப்போ அந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒரு அற்புதம் நடக்கணும், அந்த மனுஷனுக்கு வர வேண்டிய பணம் வரணும், அந்த மனுஷனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிடணும். கிடைக்கலன்னா நீங்களும் சேர்ந்து பாதிக்கப்படுவீங்க. ஆனா அந்த மனுஷனுக்கு அது நிரப்பப்படுவதற்கு தகுதி இல்லை, அந்த மனுஷன் ஜெபம் பண்றது இல்லை. இப்போ என்ன பண்றது அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், உங்க முகத்தை பார்த்து உங்களுக்காக கர்த்தர் அவனை நிரப்புகிற கர்த்தர். உங்களுக்காக கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக சூழ்நிலையை கர்த்தர் அவர்களுக்கு மாற்றுவார். உங்களுடைய முகத்தை பார்த்து கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் செய்வார். நான் நம்புகிறேன், அவர்கள் தங்கள் திறமை என்று நினைப்பார்கள். ஆனால் கர்த்தர் நீ அதிலே ஈடுபட்டிருக்கிறதுனால கர்த்தர் உங்களுக்காக செய்வார். ஆமென். நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் அவங்க விக்கிரக ஆராதனைக்காரங்களாச்சே, அவங்க ஜெபம் பண்ணா கூட ஜெபம் பண்ண மாட்டேங்கிறாங்களே, எனக்கு தெரியாம போய் நான் இப்படி இருந்துட்டேனே, அவனை எப்படியாவது கர்த்தர் அந்த பிரச்சனையில தூக்கி எடுக்கணும், இல்லைன்னா நானும் சேர்ந்து மாட்டிடுவேன். இப்ப அவனுடைய கையில தான் என் வாழ்க்கை இருக்குது, அவனுடைய கையில தான் இந்த பிரச்சனையே இருக்குது. அவன் சரியாகலைன்னா நான் சரியாக முடியாது, அவங்களுக்கு கிடைக்கலன்னா எனக்கு கிடைக்காது, என்னுடைய சேர்த்து மொத்தமா அங்க மாட்டி இருக்குது. அவங்களுக்கு கண்களை தயவு கிடைச்ச ஆகணும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், ஹல்லேலூயா, உனக்காக
நான் செய்வேன். ஆமென். உன்னை நான் நிரப்புவேன், உன்னுடையதை நான் நிரப்புவேன், உனக்காக நான் நிரப்புவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற நல்ல கர்த்தர் அவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். ரொம்ப அழகான ஒரு பாடல். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். அவர் இன்றே செய்பவர், அவர் என்றும் செய்பவர், அவர் நன்றாய் நமக்கு செய்பவர். ஆமென் சொல்லுங்கள். எல்லாரும் கரங்களை தட்டி பாடிக்கொண்டு எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஆமென் சொல்லுங்கள். ஹalleluya. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். பாடுவோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர். என்றும் செய்பவர், அவர் என்றும் செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். பாடுவோம். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும். கரங்களை மேல தட்டி எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர். என்றும் செய்பவர், அவர் என்றும் செய்பவர். இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், இருமையில் இருந்து உலகை படைத்தவர். சொல்லோ. இருளில் இருந்து ஒளியை படைத்தவர், வெறுமையில் இருந்து உலகை படைத்தவர். காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர். காற்றும் மேகமும் இன்றி மழையை பொழிபவர். செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர். செங்கடலினையும் பாதையாக்கும் சர்வ வல்லவர். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர். சொல்லுவோம். இன்றே செய்பவர், நன்றே செய்பவர். என்றும் செய்பவர், அவர் என்றும் செய்பவர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக யாவையும் செய்தும். அறிக்கை செய்யுங்க, அறிக்கை செய்யுங்க. எனக்காக, எனக்காக. ஓ ஹalleluya. செய்து முடிக்கும் கர்த்தர். எனக்காக செய்து முடிக்கும் கர்த்தர். ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? சில நேரங்களில் ஆண்டவர் எதற்காக செய்வார் என்றால் நமக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நான் முதல்ல ஃபஸ்ட் டைமாக வந்து இலங்கை தான் வந்து வெளியே நாடுக்கு அப்படின்னு சொன்னால் இலங்கை மட்டும்தான் போயிருக்கிறேன். இலங்கையில் ஊழியத்திற்காக ஒரு ஊழியக்காரனை அழைத்து கொண்டு போனார். அப்போ தான் அந்த பாஸ்போர்ட்டெல்லாம் எடுத்துருக்குறோம். ஃபஸ்ட் டைம், முதல் டைம் வந்து இந்தியாவை விட்டு அடுத்து ஒரு பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு 2 மணி நேரத்தில் போயிடலாம். அப்போ அதை போகும்போது அந்த ஏர்போர்ட்டில் என்னுடைய பாஸ்போர்ட்டை கொண்டு கொடுக்குறோம். அது ஃபஸ்ட் டைமாக இருக்கிறதுனால நிறைய சிக்கலாக இருக்குது. நாங்கள் போன பஸ் வந்து ரொம்ப லேட்டு, அங்கே ஃப்ளைட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது, டைமும் இல்லை. இவங்க லேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ என்ன ஒரு ஊழியக்காரர் கூட்டிகிட்டு போனார். அவர் நல்லா ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன். இப்போ நான் கூட என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னால், பரவாயில்ல பாஸ்டர், நான் வேணா நின்றுக்கிறேன், நீங்கள் வேணா போயிருங்க அப்படின்னு. இப்போ அவருக்கும் போக முடியல, எனக்கும் போக முடியாத ஒரு சிச்சுவேஷன். அவருக்கு என்ன வந்து எப்படி விட்டுட்டு போகிறது அப்படின்னு தெரில. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு நிமிஷம் அவர் ஜெபம் பண்ணுறாரு. அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே,
எனக்காக செஞ்சிருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. ஜெபம் பண்ணிவிட்டு அவர் வந்து இன்னொரு டைம் என்னுடைய பாஸ்போர்ட்டை வாங்கி அந்த கவுண்டருக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒருத்தர் ஓடி வந்தார். ஓடி வந்து அவரை தெரியும் போல தெரியுது, நல்லா பாஸ்டர் அப்படின்னாரு. என்ன அப்படின்னு, இல்லை டைம் ஆயிடுச்சு, பட்டு எங்களுடைய உள்ள ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அப்படியா, கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அவர் ஒர்க் பண்ணுறவர், அந்த ஏர்போர்ட்லேயே ஒர்க் பண்ணுறவர், அவர் வாங்கி கவுண்டரில் போடல, நேராக திறந்து உள்ளே போயிட்டார். உள்ளே போயிட்டு அவரே வந்து அதை ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் பாஸ் பண்ணி அழகாக கொடுத்து 2 நிமிஷத்தில் உள்ளே விட்டுட்டாங்க. நாங்கள் அப்படி போனோம். அப்போ தான் நான் நினச்சேன், ஸோ அப்போ அந்த தேவ மனுஷனுக்காக கர்த்தர் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றில் இருக்கீங்களா? ஒருவேளை நீங்கள் ஒன்றில் இருக்கலாம். அவர்களை விட்டு கர்த்தர் வெளியே வர சொன்னால் வந்துருங்க. ஆனால் இப்போ ஒரு பெரிய சிக்கலுக்குள்ளே நான் தெரியாமல் அப்படி போய் மாட்டிக்கிட்டேன், நான் எப்படி வர்றதுன்னு தெரில. ஆனால் உங்களுக்காக ஆண்டவர் அவங்களையும் சேர்த்து தப்பு வைக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை நம்புறீங்களா இல்லையா? ஆனால் யாரோ ஒருத்தருக்காக அப்படி கர்த்தர் நடத்துகிறாரு. உங்களுக்காக கர்த்தர் அந்த மனுஷனையும் கர்த்தர் காப்பாற்றி விடுவதற்கு வல்லவரார். உனக்காக அதை செய்வார், உங்களுக்காக செய்வார். நம்முடைய திருச்சபையிலே வந்து கொண்டிருந்த ஒரு சகோதரருடைய கணவனாரை போலீஸ் பிடிச்சிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் இருந்தாங்க. ஜாமீனே கிடைக்கல. இவங்க ரொம்ப பக்தியானவர்கள், ஜாமீன் சுத்தமாக கிடைக்கல. ஏன் அப்படின்னா இவர்கள் நண்பர்கள் சேர்ந்து ஒரு பெரிய தவறை பண்ணது மாதிரி அது ஃபைல் ஆயிடுச்சு. இவர் வந்து சும்மா தான் போனார், இவர் வந்து சும்மா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், அவரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த மனுஷன் வந்து நம்பர் 1 குற்றவாளி, அவர் வந்து பயங்கரமான தண்டனைக்குரிய நபர். இப்போ அவரை ரிலீஸ் பண்ணாமல் இவங்களை ரிலீஸ் பண்ண முடியாது. இப்போ அவங்கள்ட்ட தான் இருக்குது எல்லாமே. அப்போ இவங்க ஜெபம் பண்ணுறாங்க, பாஸ்டர் என் கணவனார் நல்லவர் தான், ஆனால் அந்த மனுஷன் பாவியாச்சே, எப்படி இது நடக்கும் அப்படின்னு. இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் செய்வார் அப்படின்னு. கர்த்தருடைய பெரிய கிருபையினால அவங்க கூட்டாளிகள் 4 பேர் இருந்தாங்க, 4 பேருக்கும் ஜாமீன் கிடச்சிருச்சு. இந்த ஒரு சகோதரனுடைய ஜெபத்திற்காக கர்த்தர் அவர்களுக்கும் உதவி செஞ்சிருச்சு, உதவி நடந்துருச்சு. அப்போ நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, நம்ம சில இடத்துல இருக்கிறதுனால நம்மால் எல்லாரும் காப்பாற்றப்படுகிறார்கள். உங்களுடைய வீட்டில் ஜெபிக்கிற ஒருத்தங்க இருக்கிறது எவ்வளோ நல்லது தெரியுமா? நான் சொல்கிறேன், சில அம்மாங்களை எல்லாம் சோறு போட்டு அவங்கள ஒரு ரூமுக்குள்ளே வச்சுருங்க, நல்லா ஏசி கூட மாட்டி கொடுத்துருங்க. என்னென்னா அவங்களுடைய ஜெபந்தான் நம்மளை தாங்கிட்டு இருக்குது. அப்படி ஒருத்தர் நம்ம ஜெபிக்கிறதுக்கு நமக்கு வேணுமே. உங்கள் மனைவி நல்லா ஜெபம் பண்ணுறாங்களா? நான் நம்புகிறேன் உங்கள் மனைவியை நல்லா பார்த்துக்குங்க. உங்கள் கணவனார் நல்லா ஜெபம் பண்ணுறாரா? உங்கள் கணவனார் நல்லா பார்த்துக்குங்க. உங்கள் அம்மா அப்பா நல்லா ஜெபிக்கிறாங்களா? நல்லா பார்த்துக்குங்க. ஏன் அப்படின்னா நமக்கு பின்பலம் யாராவது ஒருத்தர் ஜெபிக்கிறது ரொம்ப நல்லது. அவர்கள் ஜெபிக்கிறதுனால தான் நிறைய நேரத்தில் நம்ம காப்பாற்றப்படுகிறோம், நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நமக்கு கர்த்தர் உங்களுக்காக செய்யலை, ஆனால் உங்கள் அம்மாவுடைய முகத்தை பார்த்து உங்கள் அப்பாவுடைய முகத்தை பார்த்து தான் கர்த்தர் செய்கிறாரு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் யாரை பகைச்சிக்க கூடாதுன்னா ஜெபிக்கிறவங்கள பகைக்க கூடாது. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள், உண்மையாக ஜெபிக்கிறவர்களை பகைச்சிக்கவே கூடாது. அதனால தான் ஒரு பிளான் பண்ணியிருக்குது. கர்த்தர் அந்த இடத்த கொடுத்துட்டாருன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜெபிக்கிற அம்மாங்களுக்கெல்லாம் மதியானம் அங்கே சாப்பாடு டெய்லி காலையில் 10 மணிக்கு வந்துட வேண்டியதான். வந்து ஜெபம் பண்ணிவிட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாயந்தரமாக ஒரு 5 மணிக்கு மேலே போயிட வேண்டியதான். ஆமேன்னு சொல்லுங்கள். அப்படி ஜெபிக்கிறதற்கு ஆட்களை நிறைய பேரை கர்த்தர் தருவாராக. அதனால் நமக்கு அவங்க எல்லாம் இருக்கிறது தான் பெரிய ஆசீர்வாதம். நான் நம்புவேன், ஒவ்வொரு டைமும் வெளியூர் போகும்போது கர்த்தர் என் மேலே நிறைய கிருபை வச்சிருக்கிறார் தெரியும். ஆனாலும் எனக்காக ஜெபிக்கிற நிறைய அம்மாங்க, அது கர்த்தர் அந்த ஜெபத்தை வந்து நான் பார்ப்பேன். சில நேரங்களில் வந்து ட்ராவலு கஷ்டம், பலவீனம், ஆனால் அந்த ப்ரிப்ரேஷனுக்கெல்லாம் டைமே இருக்காது. ஆனால் அந்த மீட்டிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெற்றியாக முடிஞ்சிடும். அப்போ நான் நினைப்பேன், நமக்காக யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே அந்த அம்மாவை ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு தீர்க்க ஆயுசை கொடுங்க அப்படின்னு. திருச்சபையில் ஜெபிக்கிற அம்மாங்க இருக்காங்க. அவங்க கடந்த நாட்களில் ஒரு அம்மா இறந்துட்டாங்க. இப்போ ஒரு அம்மா பலவீனமாக இருக்காங்க. நம்ம எல்லாம் எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். நம்ம ஜெபிக்கிறவங்களுக்கு எதுவும் வரக்கூடாது. ஆண்டவரே ஜெபிக்கிறவங்களுக்கு எதுவும் வரக்கூடாது. ஆமென். இப்போ 3 காரியத்தை கர்த்தர் சொன்னார். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். நான் என்ன பண்ணுவேன் என்றால், காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன்னுடைய பள்ளத்தாக்கு தண்ணீரால். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், நான் உன்னை நிரப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு. 6வது நாள் தேவனுடைய வாக்கு தத்தம், கர்த்தர் நிரப்ப போகிறார். உங்களுடைய தேவைக்கு கர்த்தர் நிரப்ப போகிறார். உங்களுக்கு மிச்சம் எடுக்கிற அளவுக்கு கர்த்தர் நிரப்ப போகிறார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. நான் அதை பார்க்கிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன், நான் அதை சீக்கிரமாக அடைய போகிறேன். நம்முடைய திருச்சபைக்கு இருக்கிற தேவையை கர்த்தர் நிரம்பி வழிய பண்ண போகிறார்.
நமக்கு தேவை இருக்கிறது, அதை நிரம்ப பண்ணுகிறதற்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், முதலாவதாக நான் உன்னை நிரப்புவேன், நான் உன்னுடையதை நிரப்புவேன், நான் உனக்காக நிரப்புவேன். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கரங்களை கோர்த்து பிடித்து, இந்த நாளிலே இந்த வசனம் உங்களுக்கு மட்டுமல்ல, நம்முடைய கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு ரொம்ப தேவையான ஒன்று. நம்ம இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, நமக்கு தேவைகள் ரொம்ப பெருசாக இருக்குது, நம்ம அடைய வேண்டியது ரொம்ப பெருசாக இருக்குது. அடுத்து ஜனவரி மாதத்திலிருந்து நம்ம வாங்கின அந்த சின்ன லோனுக்கு மாதம் ஒரு அமௌண்ட்டை நம்ம கட்ட வேண்டியது இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு முன்னாடி இருக்குது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை விசுவாசிக்க போகிறோம். காற்றை காண மாட்டாய், மழையை பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த 21 நாள் ஜெபம் முடியும் போது நம்முடைய அந்த கிரயத்திற்கான அந்த எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டு மிச்சம் எடுக்கிறதுக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த கடன்களை கட்டுவதற்கு கர்த்தர் அந்த ஜனவரி மாதத்திலிருந்து நமக்கு ஒரு பெரிய இரக்கத்தை கர்த்தர் செய்யணும். எல்லாரும் கரங்களை கோர்த்து பிடித்து இந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுங்க ஆண்டவரே. அதற்கு எந்த தடையும் வந்துடக்கூடாது ஆண்டவரே. முழு பலத்தோட ஜெபம் பண்ணுங்க. அப்பா, ராஜயோக்கியமா இதை சுதந்தரித்து கொள்ள அப்பா எங்களுக்கு ஒரு இரக்கத்தை கர்த்தர் செய்யும் ஆண்டவரே. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிற தெய்வமே அப்பா, அதற்காக கொடுக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும், பொருத்தனை பண்ணி இருக்கிறவர்களே ஆசீர்வதியும் ஆண்டவரே. கொடுக்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ராஜா. எங்களுக்கு உம்மிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். என்னுடைய பிள்ளைகளுடைய கரத்தை ஆசீர்வதியும். ஒரு புது பிசினஸை கொடும், ஒரு புது வருமானத்தை கொடும். நெடுநாள் தடையா இருக்கிறது அவர்களுக்கு வந்து சேரட்டும் அப்பா, வந்து சேரட்டும் அப்பா. என்னுடைய பிள்ளைகளுடைய கைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ராஜா ராஜா, மனசுல நினைச்சிட்டு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த வசதிகளை கர்த்தர் தருவீராக. கொடுக்கணும்னு மனசு இருக்குது, ஆனா இல்லையே, அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா ராஜா. தடைகள் மாறட்டும், அது நேர்த்தியாய் செய்து முடிங்கப்பா. கர்த்தர் அந்த கிருபை தரப்போகிறதற்காய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கலாம். கர்த்தர் பெரியவர், கர்த்தர் மிகவும் பெரியவர். இந்த 21 நாள்ல ஒரு பெரிய மாற்றம் நமக்கு வரப்போகிறது. சத்தமாய் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நிரப்புவேன், நான் உன்னை நிரப்புவேன். சொல்லுங்க, எல்லாம் அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். எனக்கு இந்த வசனத்தை கர்த்தர் கொடுத்ததுலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் அதை பார்க்க போறேன். என்னுடைய வெறுமையை கர்த்தர் நிரப்ப போகிறார். என்னுடைய இல்லாமையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். என் பாத்திரத்தை கர்த்தர் நிரம்பி வழிய போறாரு. என் கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறாரு. என் கரங்கள் நிரம்பி வழிய போகிறது. என் கைகளில் இருக்கிற பொத்தல்களை எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். என்னுடைய வீட்டிலே வாசஸ்தலத்தில் ஒரு குறைவும் இல்லாமல் நடக்க போகிறது. மகளுடைய திருமணம் ரொம்ப அழகா கிராண்டா நடக்க போகிறது. என் மகனுடைய திருமணம் வெற்றியாய் நடக்க போகிறது. அந்த வீட்டை நான் வெற்றியாய் முடிக்க போகிறேன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, இந்த வார்த்தை எனக்கு தான். ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கையை மேல உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அதை வாலிப தம்பி தங்கச்சி, நீ அதை உடமையாக்கி கொள்ளு. நீ கர்த்தரை விசுவாசி, நீ கர்த்தரை நம்பு. ஹல்லேலூயா. இந்த வாக்கு தத்தத்திற்காக நீ அறிக்கை செய், அது அப்படியே நடக்கும். நீ ஜெபம் பண்ணா போதும். இந்த இளம் வயசுல நீ ஜெபம் பண்ணா கர்த்தர் அந்த ஜெபத்தை டைரக்டா கேட்பாரு. நீ சொல்லு, ஆண்டவரே என் அம்மாவுக்கு நான் செய்யணும், எங்க அப்பாவுக்கு நான் செய்யணும், என் சொந்தக்காரனுக்கு நான் செய்யணும், ஆண்டவரே என் சர்ச்சுக்கு நான் செய்யணும், ஊழியத்துக்கு நான் செய்யணும். அப்பா, அப்படி என் கையை பிளஸ் பண்ணுங்க. இன்னைக்கு சொன்னதுபடி என்னுடைய காலியை கர்த்தர் நிரம்பி வழிய பண்ணுங்க. என் பிள்ளைய ஆசீர்வதிங்க, என் பேர பிள்ளைய ஆசீர்வதிங்க. சொல்லுங்க, என் மருமகனை ஆசீர்வதிங்க, என் மருமகளை ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம், ஆனாலும் என்னுடைய பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். என்னுடைய தண்ணீர்களால் நிரப்பப்படும். என் பாத்திரம் தண்ணீரால் நிரப்பப்படும். நம்புறவங்க எல்லாம் நம்புற ஆண்டவரே. இந்த ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்காகவே பேசுகிறார். ஓ ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள்,
எப்போதும் மகிழ்ந்திருப்போ. இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருக்க. விசுவாசத்தோடு காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். நம்பி பாடுங்க சிஸ்டர் பிரதர். மழையையும் பார்க்க மாட்டோம், என் வாய்க்கால்கள் நிரப்பப்படும், என் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருப்போம். ஹalleluya. நமக்கு எதிரா மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சொல்லுங்க, எனக்கு எதிரா, எனக்கு எதிரா மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. சாத்தானின் காலின் கீழே, இன்று சாத்தானின் காலின் கீழே. வறுமை என் காலின் கீழே, எல்லா வறுமை என் காலின் கீழே. பற்றாக்குறை காலின் கீழே, என் பற்றாக்குறை காலின் கீழே. என் குறைவுகள் காலின் கீழே, என் குறைவுகள் காலின் கீழே. சாத்தானின் காலின் கீழே, இன்று சாத்தானின் காலின். சொல்லுவோம், என் நேரமும் எப்போயும் இயேசுவில் களி கூறுவோம். என் நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம். நம் நேசரில் களி இப்போ ஜெபிக்க அது நடக்குது. கர்த்தருடைய பிள்ளையே, இதுவல்ல, கர்த்தர் நிரம்பி வழிய பண்ணுகிறார். கர்த்தர் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். நீ வெட்டி வச்சிருக்கிற வாய்க்கால்கள் நிரப்பப்படும். சொல்லுவோம் சத்தமா, கையை தட்டி. வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். சொல்லுங்க 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 சொல்லுங்க. ரத்தாரா சேபாரா ரோலோரா. இப்போ தேவ மகிமை எங்களுடைய திருச்சபைக்குள்ள அனலாய் இந்த வாக்குத்தத்தத்தோடு இறங்கி வாரும். இந்த வாக்குத்தத்தத்தோடு இறங்கி வாரும். இதோ கம்ஃபர்ட் சர்ச்சுக்கு ஒரு எழுப்புதல் வந்தது. இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு எழுப்புதல் வந்தது. கோயம்புத்தூர் பட்டணத்தில் எழுப்புதல் வந்தது. தமிழ்நாட்டில் எழுப்புதல் வந்தது. இந்தியாவிலே எழுப்புதல் வந்தது. தேசமெல்லாம் அக்கினி. இந்த சத்தம் தொனிக்கப்படுகிற இடங்களிலே ஹalleluya, தேவ மகிமை நிரப்பு 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 நிரப்பு. ஊற்றப்படட்டும். அந்த சகோதரியை நிரப்பும், சகோதரனை நிரப்பும், வாலிப தம்பியை நிரப்பட்டும், தங்கச்சியை நிரப்பட்டும். அக்கினி 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 ரோதாலாரா அபதாலாரா. கரங்களை தட்டிக்கொண்டே இயேசுவே இயேசுவே. விடுதலை. இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஸ்தோத்திரம் பா. உம்மாலே செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. உன் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். நீர் சொன்ன வார்த்தையை நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தையை நாங்கள் அப்படியே நம்புகிறோம். நீ சொன்ன வார்த்தையை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறோம். இந்த ஜெபத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது கிடைக்கட்டும்பா. சர்ச்சில் இருக்கிறவங்க, ஆன்லைனில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த வார்த்தை அப்படியே நடப்பதாக. இந்த 7வது நாள் ஜெபம் ஞாயிற்றுக்கிழமை மாலையில் ஒரு பெரிய மகிமையா இருக்கட்டும். ஆண்டவர் நன்றியப்பா. அடி எனக்கு நல்ல பலன் தரணும், நல்ல சுகத்தை கத்தர் தரணும். இன்னும் இந்த காரியங்களை எல்லாம் ஞானமாய் செய்ய கத்தர் பலன் தரணும். தடைகளெல்லாம் கத்தர் மாற்றணும். நிறைய அதிகாரியுடைய கண்களில் தயவு கிடைக்கணும்.
ஏற்ற நேரத்தில் அந்த பண தேவைகள் சந்திக்கப்படும். நல்ல ஊழியக்காரருக்காக நீங்கள் கண்டிப்பாக ஜெபிக்கணும். அதான் தாவீது தன்னுடைய மகனை பார்த்து சொன்னது போல, மகனே நீயோ இளைஞன், ஆனால் உனக்கு கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்போ ரொம்ப பெரிய பொறுப்பு. ஒரு வீடு கட்டி முடிக்கிறதுங்கிறதே சுலபம் அல்ல. ஒரு திருச்சபையை கட்டுவது என்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அது. அது கர்த்தர் தான் அதை ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செய்யணும். இதுவரை நம்ம ஆரம்பிக்கல, கர்த்தர் ஆரம்பிக்க உதவி செய்யணும். எல்லாரும் உங்களுடைய கரங்களை ஊழியக்காரனுக்கு நேராய் நீட்டி, பா ஊழியக்காரனை பலப்படுத்துங்கப்பா, சிந்தையை பலப்படுத்துங்கப்பா, சரீரத்தை பலப்படுத்துங்கப்பா, ஞானத்தை கொடுங்கப்பா, விசுவாசத்தை கொடுங்கப்பா, வார்த்தைகளை கொடுங்கப்பா, ஆள் பலத்தை கொடுங்கப்பா, ஜெபிக்கிறவங்களை கொடுங்கப்பா, கொடுக்கிறவங்களை கொடுங்கப்பா, நேசிக்கிறவங்களுக்கு கொடுங்கப்பா. பொறாமையின் கண்கள், எரிச்சலின் கண்கள், அப்படியே வன்கண்கள் எல்லாம் நிர்மூலமாகட்டும். விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். ஜெபிங்க ஜெபிங்க. கர்த்தர் ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறதுக்கு உங்க மனசுல எதற்காக ஏவுகிறாரோ அந்த காரியத்திற்காக நீங்க ஜெபித்தா போதும். அந்த காரியத்திற்காக ஜெபிங்க. அப்பா, உங்க பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபத்தை நான் ரிசீவ் பண்ணி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆமேன் ஆமேன் ஆமேன். அவர்கள் சொல்லுகிற அந்த ஜெபத்திற்கு ஆமேன் சொல்லுகிறேன். அவர்கள் சொல்லுகிற அந்த ஜெபத்திற்கு நான் ஆமேன் சொல்லுகிறேன். அந்த ஜெபம் கேட்கப்படுவதாக, கேட்கப்படுவதாக. கோடி நன்றி அப்பா. இந்த 21 நாட்களும் வெற்றியாய் அமையட்டும். நீர் கூட இரும். என்னோடு கூட சேர்ந்து இந்த ஊழியத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. சபையினுடைய விசுவாச மக்களை ஆசீர்வதி. லீடர்ஸ் ஆசீர்வதியும். ஆன்லைனில் ஜெபத்தில் இருக்கிறவர்களை ஆசீர்வதியும். உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவர்களை ஆசீர்வதியும். இங்கே போடப்பட்டிருக்கிற ஜெப குறிப்புகள் அத்தனையும் சாட்சியின் குறிப்புகளாய் மாறட்டும். ஆன்லைன் மூலமாய் வருகிற ஜெப குறிப்புகள் சாட்சியின் குறிப்புகளாய் மாறட்டும். இந்த ஜெபத்திலே யாரெல்லாம் கண்ணீரோடு எதற்காக ஜெபிக்கிறார்களோ அது அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நடப்பதாகப்பா. உங்க கிருபையின் கரங்களில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு, நமக்கு வருகிற ஞாயிற்றுக்கிழமை அந்த 7வது நாள் ஃபைனல் டே வந்து சரியாக ஞாயிற்றுக்கிழமை ஒரு 6:45 மணிக்கெல்லாம் ஆரம்பமாகும். எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கும் சரியாக அதே நேரத்தில் ஆரம்பமாகும். நீங்களும் எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.